إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நமது வகுப்பினூடாக நாம் பிஸ்மில்லாஹ் என்ற இந்த அற்புதமான இந்த வார்த்தைகள், இது உண்மையில் ஒரு மூமினுக்கு கிடைக்கப்பெற்றுள்ள ஒரு பெரும் ஒரு ஆயுதமாக இது இருந்து கொண்டிருக்கிறது. மிகவும் வலிமை மிக்க வார்த்தைகள். எந்த அளவு ஒரு மூமின் இந்த வார்த்தைகளை ஈமானிய வலிமையோடு இந்த வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறானோ, நிச்சயமாக அவன் அந்த வார்த்தைகள் மூலம் அந்த நன்மைகளையும் அந்த சிறப்புகளையும் அவன் அடைந்து கொள்கிறான். அது செலுத்தக்கூடிய தாக்கம் என்பது அவரவருடைய அந்த ஈமானிய பலத்தோடு அந்த வார்த்தை வெளிப்படும் போது நிச்சயமாக அவர் அந்த உதவியை கண்டுகொள்வார், காண்பார் என்கின்ற அளவுக்கு நமக்கு இஸ்லாம் கற்றுத்தந்த வார்த்தைகள் நிறைய உயர்ந்த வார்த்தைகள், வலிமை மிக்க வார்த்தைகள். அந்த வார்த்தைகளில் இந்த பிஸ்மில்லாஹ் என்பதும் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பிஸ்மில்லாஹ் என்பதை பற்றிய செய்திகளைத்தான் இன்று நாம் என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகின்றோம். இதில் முதலாவதாக நாம் உங்களுக்கு இதிலே சொல்ல விரும்புவது, பிஸ்மில்லாஹ் என்பது அல்லாஹுடைய திருப்பெயரால், அல்லாஹனுடைய திருநாமத்தால் என்று நாம் என்ன காரியத்தை செய்கிறோமோ அதோடு அது தொடரப்பட்டு விடுகிறது. ஒருவர் சாப்பிடுகிறாரா, அல்லாஹ்வினுடைய பெயரை கொண்டு நான் சாப்பிடுகிறேன். என்ன காரியத்தை செய்கிறாரோ அந்த காரியத்தை அவர் செய்வதற்கு முன்னால் பிஸ்மில்லாஹ். பொதுவாகவே நல்ல காரியங்கள், நற்காரியங்களை நாம் ஆரம்பிக்கும் போது நாம் பிஸ்மில்லாஹ் என்று நாம் சொல்வது. அதே போன்று மார்க்கம் நமக்கு குறிப்பிட்டு இதை கொண்டுதான் நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்ன இடங்களில் நாம் அதை கொண்டுதான் ஆரம்பிக்க வேண்டும். அதே போன்று மார்க்கம் சில இடங்களில் நமக்கு என்ன செய்யும், இப்போ உதாரணமாக ஒருவர் தொழுகையில் தக்பீர் கட்டியவுடன் ஓத வேண்டிய துவா என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுத்தந்த துவாக்கள் இருக்கின்றன. அந்த துவாக்களை தான் நாம் தொழுகையில் தக்பீர் கட்டியவுடன் நாம் ஓத வேண்டும். அதை ஓதுவதற்கு முன்னால் நாம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லக்கூடாது. ஏன்? அந்த இடத்தில் நபி அவர்கள் நமக்கு அதை சொல்லித் தரவில்லை. அதே போன்று ஒருவர் தொழுகை ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லாஹ் என்று இப்படி என்ன செய்ய முடியாது, கைகளை கட்ட முடியாது. ஏன்? அங்கு நமக்கு சொல்லித்தரப்பட்டிருப்பது அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்றுதான் நாம் என்ன செய்ய வேண்டும், தக்பீரை கட்ட வேண்டும். அதே போன்று உதாரணமாக ஒருவர் என்ன செய்கிறார், தொழுகையில் அத்தஹியாத்தை ஓதுகிறார். அத்தஹியாத்தை ஒருவர் ஓதுவதற்கு முன்னால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லக்கூடாது. ஏன்? அல்லாஹுடைய தூதர் அப்படி நமக்கு அந்த இடத்தில் கற்றுத்தரவில்லை. அந்த இடத்தில் அத்தஹியாத் என்றுதான் அல்லாஹுடைய தூதர் ஆரம்பிக்கிறார்கள். அப்ப எனவே இந்த ஒரு சட்டத்தையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப ஒரு குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு விடயத்தை எப்படி ஆரம்பித்தார்களோ அதை கொண்டுதான் நாம் ஆரம்பிக்க வேண்டும். அதற்கு முன்னால் நாம் பிஸ்மில்லா என்பதை சொல்லிவிடக் கூடாது. ஏன்? அந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு அப்படி வழிகாட்டவில்லை. அதே நேரத்தில் பொதுவான விஷயங்கள், பொதுவான நல்ல காரியங்கள், அந்த நல்ல விஷயங்கள், நல்ல காரியங்களில் நாம் பிஸ்மில்லாஹ் என்று சொல்லி ஆரம்பிப்பது என்பது மார்க்கத்துடைய வழிகாட்டல்கள் அதற்கு இருக்கின்றன. ஆனால் ஒரு ஹதீஸ் ஒன்று பதிவாகிறது. அந்த ஹதீஸை பொறுத்தவரையில் அது பலவீனமான ஒரு செய்தி தான். எந்த காரியம் பிஸ்மில்லா என்று சொல்லி ஆரம்பிக்கப்படவில்லையோ அது குறைவுடையது என்று வரக்கூடிய அந்த செய்தி ஒரு ஆதாரமற்ற செய்தி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இன்றைய இந்த தலைப்பில் நாம் முதலாவதாக இங்கே கொடுத்திருக்கக்கூடிய குர்ஆனுடைய வசனம், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்.
وقال اركبوا فيها بسم الله مجريها ومرساها إن ربي لغفور رحيم. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வாறு கூறினார்கள், இதில் நீங்கள் ஏறிக்கொள்ளுங்கள், இந்த கப்பலில் நீங்கள் என்ன செய்யுங்கள், ஏறிக்கொள்ளுங்கள். வகால இர்கபூ ஃபீஹா, இதில் நீங்கள் ஏறிக்கொள்ளுங்கள். அடுத்து என்ன சொன்னார்கள், பிஸ்மில்லாஹி மஜ்ரேஹா வ முர்சாஹா, இது ஓடுவதும், மஜ்ரேஹாண்ட ஓடுவதும், அதே போன்று வமுர்சாஹா இது நிற்பதும் அல்லாஹ்வின் பேராலேயே என்று சொல்கிறார்கள். எனவே அதாவது அல்லாஹுடைய ஆற்றலை அந்த இடத்திலும் அந்த மக்களுக்கு தன்னை ஏற்றுக்கொண்ட அந்த மக்கள், அல்லாஹுவை நம்பிக்கை கொண்ட மக்கள், அவர்கள் கப்பலிலே ஏறி இருக்கிறார்கள். அவர்கள் அந்த இடத்தில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கக்கூடிய முக்கியமான பாடமாக இது இருக்கிறது. என்ன பாடம்? அதாவது இந்த கப்பல் ஓடுவதும் நிற்பதும் அல்லாஹ்வின் பேரால் தான் என்று அந்த மக்களுக்கு முதல் பாடத்தை அங்க கப்பலில் ஏறியவுடன் என்ன செய்யறாங்க, வழங்குவதை நாம் பார்க்கிறோம். அப்ப எனவே பிஸ்மில்லாஹி மஜ்ரேஹா வ முர்சாஹா. இன்று நாம் அதாவது ஒரு மனிதன் என்ன செய்கிறான், ஒரு சொகுசான வாகனத்தை அவன் வாங்கி விடுகிறான். அவன் என்ன செய்கிறான், அதாவது இது அவ்வளவு சொகுசானது, இதில் எந்த ஒன்றும் நடக்காது அப்படி என்று ஒருவன் நினைத்து விடாமல், மாறாக இது அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டுதான், அல்லாஹுடைய பெயரை கொண்டுதான் இது ஓடுவதும் நிற்பதும் என்ற அந்த நம்பிக்கை இருக்கிறது. அது எவ்வளவு உயர்வானது ஏனென்றால், அங்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளை கேட்பதான் அந்த கப்பலை அவர்கள் என்ன செய்கிறார்கள், கட்டுகிறார்கள், அமைக்கிறார்கள். அதன் பிறகு அல்லாஹ்வுடைய கட்டளையின் பிரகாரமே அதில் அவர்கள் ஏறுகிறார்கள். அவர்கள் ஏறி அவர்கள் சொன்ன வார்த்தைகள் இவைகள் தான். ஏனென்றால் அவைகள் மலைகள் போன்ற அலைகளுக்கு மத்தியில் தான் அந்த கப்பல் பயணிக்கின்ற சாதாரண ஒரு விஷயம் அல்ல. ஒரு கப்பல் என்பதை நீங்க எடுத்தீங்கன்னா, கடல்ல என்ன செய்கிறது, ஒரு பெரும் புயல் காற்றினால் அது கப்பலுக்கு ஆபத்தானது, அது என்ன செய்யும், கப்பலை மூழ்கடிக்க செய்யும். ஆனா இந்த கப்பல் என்பது மலைகள் போன்ற அலைகளுக்கு மத்தியில் தான் அது பயணிக்கின்றன. ஆனா அல்லாஹ் தஆலா அதை பாதுகாத்தான். முதல்ல அவங்க சொன்ன விஷயம் என்ன, பிஸ்மில்லாஹி மஜ்ரேஹா வ முர்சாஹா இன்ன ரப்பி லகஃபூருர் ரஹீம், நிச்சயமாக எனது ரப் மன்னிப்பவனாக கிருபையுடையவனாக இருக்கிறான் என்று கூறினார்கள். இதில் நாம் முதல் பாடமாக இங்கே நாம் பார்க்கிறோம். என்ன, அப்ப அவங்க சொல்றாங்க ஆரம்பத்தில் என்ன, இது ஓடுவதும் நிற்பதும் அல்லாஹுடைய பெயரை கொண்டு. அப்ப இந்த நம்பிக்கை ஒரு மூமினுடைய உள்ளத்தில் ஆழமாக வேறு ஒன்ற வேண்டிய ஒரு நம்பிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக நாம் இதில் உங்களுக்கு பார்க்க போகக்கூடிய செய்தி, இந்த பிஸ்மில்லாஹ் என்பது தொடர்படுத்தி உங்களுக்கு தெரியும், ஒரு வரலாறை, ஒரு அழகிய வரலாறை அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுவார்கள். இந்த செய்தி முஸ்லிமுடைய 3005வது செய்தியாக இடம்பெறுகிறது. அதாவது குர்ஆன் கூட சொல்லக்கூடிய அந்த நெருப்பு குண்ட வாசிகள் அஸ்ஹாபுல் ஹுதூதுடைய வரலாறு நீங்க எடுத்தீங்கன்னா, அதில் அந்த சிறுவன் என்ன செய்கிறான், தன்னையே அவன் அர்ப்பணித்து அல்லாஹுடைய தீன் மார்க்கம் மேலோங்குவதற்காக பெரும் ஒரு தியாகத்தை அவன் செய்கிறான். எனவே அவன் அந்த அநியாயக்கார ஆட்சியாளனுக்கு சொல்கிறான், உன்னால் என்னை கொல்லவே முடியாது, நீ என்னை கொல்வதாக இருந்தால் நான் உனக்கு ஆலோசனை சொல்கிறேன், நான் சொல்வதை கேள். அவன் தன்னையே கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருக்கூடிய ஒரு அநியாயக்காரன், அவனுக்கு அந்த சிறுவன் சொல்கிறான், நீ என்னை கொல்வதாக இருந்தால் நான் சொல்லும் பிரகாரம் நீ செய்தால் என்னை கொல்லலாம். பாருங்க, அவன் தன்னையே கடவுள் என்று சொல்லக்கூடிய ஒரு அக்கிரமக்காரன், அநியாயக்காரன். அவனுக்கு கூட அந்த சிறுவனுடைய வழிகாட்டல், அவன் சொன்ன பிரகாரம் தான் அவனால் அந்த சிறுவனை கொல்ல முடிகிறது. அவ்வாறு அவன் சொன்ன அந்த ஆலோசனைகள்ல மிக முக்கியமானதான் இது, பிஸ்மில்லாஹி ரப்பில் குலாம், இச்சிறுவனின் இறைவனான அல்லாஹ்வின் பெயரால் நான் இந்த அம்பை என்ன செய்கிறேன், எய்கிறேன் என்று அந்த சிறுவன் அங்கு கற்றுக் கொடுக்கிறான். அல்லாஹுடைய பெயரை சொல்லி பிஸ்மில்லாஹி ரப்பில் குலாம், அப்ப தன்னையே கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான் அவன் அந்த அனைத்து மக்களையும் ஒன்று திரட்டி அவன் எப்படி அங்கு சொல்ல வேண்டும், இப்படித்தான் நீ சொல்ல வேண்டும், பிஸ்மில்லாஹி ரப்பில் குலாம், இச்சிறுவனுடைய இறைவனான அல்லாஹ்வின் பெயரால் நான் இந்த அம்பை எய்கிறேன் என்று நீ சொல்லி அதை எய்வாயாக, அப்போது நான் என்ன கொல்லப்படுவேன், அல்லாஹுடைய நாட்டப்படி அல்லாஹுடைய அனுமதியோடு எனது உயிர் பிரியும் என்று அவன் சொல்கிறான். அல்லாஹ் மீது அந்த உறுதியான நம்பிக்கையோடும் ஈமானோடும் அந்த வழிகாட்டலோடும் அந்த சிறுவன் சொன்ன இந்த வார்த்தைகள் நாங்கள் பார்க்கும் போது இதிலும் இந்த வார்த்தைக்குரிய வலிமையை பார்க்கிறோம். அவனை கொள்வதற்காக என்ன செய்கிறான், அவன் தனது படைகளோடு அனுப்புகிறான், மலைக்கு கொண்டு போய் தள்ளிவிடுங்கள் என்கிறான், கப்பலில் சென்று தள்ளிவிடுங்கள் கடலில் என்றான். ஒரு விதத்திலும் கொல்ல முடியவில்லை. அவனும் வீரத்தோடும் என்ன செய்கிறான், அவன் மிக தைரியமானவனாக அந்த அரசனிடம் வருகிறான். இறுதியில் சொல்கிறான், நான் கொல்லப்பட வேண்டுமா, நீ இவ்வாறு செய். அப்ப அங்கு பாத்தீங்கன்னா பிஸ்மில்லா, அல்லாஹுடைய பேரை கொண்டு, அல்லாஹுடைய பேரால் எவ்வளவு வலிமை மிக்கதாக இந்த வார்த்தை இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வரலாற்றில் நாம் இதை பார்க்கிறோம்.
அடுத்த என்ன அருமை சகோதரர்களே, இதில் நாம் பார்க்க போவது இந்த பிஸ்மில்லா என்ற இந்த வார்த்தைகள். இதை யார் சொல்கிறார்கள்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். யார் அவர்கள்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்பவர் அல்லாஹ்விடத்தில் மகத்தான, அதே போன்று 600 இறக்கைகளை கொண்ட ஒரு பலமிக்க ஒரு படைப்பு தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அப்படிப்பட்ட ஒரு வானவர். கொஞ்சம் நினைத்து பாருங்கள், 600 இறக்கைகள் என்றால் அந்த இறக்கைகள் வானங்கள் பூமியை மறைத்து விடக்கூடிய அளவுக்கு அப்படியான இறக்கைகள் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுடைய தூதரை நோய் விசாரிப்பதற்காக அவர்கள் வந்து என்ன செய்கிறார்கள் என்பதை நாம் இதிலே பார்ப்போமாக இருந்தால், அவர்கள் சொல்கிறார்கள், பிஸ்மில்லாஹி அர்கீக் மின் குல்லி ஷைஇன் யுதீக் மின் ஷர்ரி குல்லி நஃப்ஸின் அவ் ஐனி ஹாசிதின் அல்லாஹு யஷ்ஃபீக் பிஸ்மில்லாஹி அர்கீக் என்ற இந்த வார்த்தைகள். அதாவது அல்லாஹ்வின் பெயரால் உமக்கு நான் ஓதி பார்க்கிறேன். பாத்தீங்களா, அவ்வளவு வலிமை மிக்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி ஓதி பார்க்கிறாங்க? அப்ப எந்த வார்த்தைக்கு வலிமை இருக்கிறது? இந்த வார்த்தைக்கு தான். எதற்கு? பிஸ்மில்லாஹ், இதற்குத்தான் வலிமை இருக்கிறது. எனவே அவங்க யாருக்கு ஓதி பார்க்கிறாங்க? அல்லாஹுடைய தூதருக்கு. யாருக்கு? அல்லாஹுடைய தூதருக்கு. அப்ப பாருங்க, நினைத்து பாருங்கள், அதாவது வானுலகில் அல்லாஹ்விடத்தில் மிகவும் சிறப்புக்குரியவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், இந்த பூமியில் அல்லாஹ்விடத்தில் மிகவும் சிறப்புக்குரியவர் அல்லாஹுடைய தூதர். அந்த இருவரும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹுடைய தூதருக்கு ஓதி பார்த்த வார்த்தைகள் எப்படி ஆரம்பிக்கிறாங்க? பிஸ்மில்லாஹ், அல்லாஹுடைய பெயரால், அல்லாஹ்வின் திருநாமத்தால், அர்கீக், நான் உங்களுக்கு ஓதி பார்க்கிறேன். மின் குல்லி ஷைஇன் யுதீக், உமக்கு தொல்லை தரக்கூடிய அனைத்து அம்சங்களிலிருந்தும் அனைத்திலிருந்தும், மின் ஷர்ரி குல்லி நஃப்ஸின், அதாவது ஒவ்வொரு கெட்ட நஃப்ஸிலிருந்தும், ஒவ்வொரு தீய நஃப்ஸிலிருந்தும், அந்த ஒவ்வொரு நஃப்ஸுடைய ஷர்ரில் இருந்தும், அதே போன்று ஐனி ஹாசிதின், அல்லது பொறாமைக்காரனுடைய அந்த கண்ணை விட்டும், பொறாமைக்காரனுடைய அந்த கண்ணை விட்டும் நான் உங்களுக்கு ஓதி பார்க்கிறேன். அல்லாஹு யஷ்ஃபீக், அல்லாஹ் உங்களுக்கு குணமளிப்பானாக, நிவாரணம் அளிப்பானாக. பிஸ்மில்லாஹி அர்கீக், அல்லாஹுடைய பெயரால் உங்களுக்கு ஓதி பார்க்கிறேன். எப்படி ஆரம்பிச்சாங்க அதே போன்று முடிக்கிறாங்க. பிஸ்மில்லாஹி அர்கீக், அதே போன்று மறுபடியும் பிஸ்மில்லாஹி அர்கீக். அப்ப இந்த வார்த்தைகள் நாம் இதை ஏன் இங்கே நாம் கவனிக்க வேண்டும் என்றால், இது எவ்வளவு வலிமை மிக்க வார்த்தைகள். இன்று இதையெல்லாம் விட்டு இன்று என்ன செய்கிறார்கள்? மக்கள் ஷிர்கின் பாலும் மூட நம்பிக்கைகளின் பாலும் நோய்களுக்கு அவர்கள் நிவாரணம் தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த வலிமையான வார்த்தைகளை விட்டு விட்டார்கள். இந்த வார்த்தைகளின் மீதுள்ள நம்பிக்கையை அவர்கள் விட்டுவிட்ட காரணத்தால் என்ன செய்கிறார்கள்? வழிகேட்டின் பக்கம் ஷிர்கின் பால் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் எண்ணி பாருங்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஓதி பார்த்திருக்கிறார்கள். அப்ப இது எவ்வளவு வலிமை மிக்க வார்த்தைகள். பிஸ்மில்லாஹி அர்கீக் மின் குல்லி ஷைஇன் யுதீக் மின் ஷர்ரி குல்லி நஃப்ஸின் அவ் ஐனி ஹாசிதின் அல்லாஹு யஷ்ஃபீக் பிஸ்மில்லாஹி அர்கீக். அதே போன்று இந்த ரிவாயத்தை நீங்க முஸ்லிம்ல 4403வது செய்தியாக பார்க்கலாம். அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அவங்க வந்து கேட்கிறாங்க, நீங்கள் அதாவது நோய்வாய்ப்பட்டிருக்கிறீர்களா என்று கேட்டுவிட்டு இந்த துவாவை ஓதினார்கள் என்ற அந்த முன்மாதிரியை நாம் பார்க்கிறோம். அடுத்த அருமை சகோதரர்களே, இதில் மற்றும் ஒரு ரிவாயத்து வருகிறது. இந்த ரிவாயத்தை நீங்க முஸ்லிம்ல 4402வது ரிவாயத்தாக பார்க்கலாம். இதில் நீங்க பாத்தீங்கன்னா, பிஸ்மில்லாஹி யுப்ரீக் வ மின் குல்லி தாஇன் யஷ்ஃபீக் வ மின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸத் வ ஷர்ரி குல்லி தி ஐனின். இன்னைக்கு நாங்க நோயாளியை நோய் விசாரிக்க சென்றால் இந்த துவாக்கள், அற்புதமான துவாக்கள், ஆதாரபூர்வமான துவாக்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஓதிய துவா என்று வரக்கூடிய இந்த துவா நம்ம எத்தனை பேர் மரணமிட்டு இருக்கிறோம்? நம்ம எத்தனை பேருக்கு இந்த துவா தெரியும்? நினைச்சு பாருங்க. இன்று மக்கள் ஒரு நோயாளியை நோய் விசாரிக்க சென்றால் என்ன செய்யறாங்க? தவறான வழிகாட்டல்களை கொடுக்கிறார்கள். சிலர் என்ன செய்யறாங்க? அவர்களை ஷிர்கின் பால் விட்டு செல்லக்கூடிய நிலைகள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்படி தவறான ஆலோசனைகளை, வழிகாட்டல்களை கொடுத்து அவருடைய ஈமானை இழக்க செய்கின்ற அந்த மோசமான வேலைகளையும் சிலர் பார்க்கிறார்கள். ஆனால் இந்த உயரிய வழிகாட்டல்கள் எப்படி இந்த துவா இது ஆரம்பிக்குது? இதெல்லாம் பாருங்க, பிஸ்மில்லாஹ் என்று தான் ஆரம்பிக்குது. இதுல எப்படி வருது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எப்படி ஓதுறாங்கன்னு வருது? பிஸ்மில்லாஹி யுப்ரீக், அதாவது அல்லாஹ்வின் பெயரால் ஓதி பார்க்கிறேன், அல்லாஹ்வின் பெயரால் ஓதி பார்க்கிறேன். வமின் குல்லி தாஇன் யஷ்ஃபீக், அவன் உங்களுக்கு குணமளிப்பானாக என்றால் அனைத்து நோயிலிருந்தும், குல்லிதா ஒவ்வொரு நோயிலிருந்தும், அனைத்து நோயிலிருந்தும் அல்லாஹ் உங்களுக்கு குணமளிப்பானா. பாருங்க, ஒரு நோய் அல்ல, அங்க என்ன சொல்றாங்க? அனைத்து நோய்களில் இருந்தும். எவ்வளவு அற்புதமான வார்த்தை நினைச்சு பாருங்க. வமின் குல்லி தாஇன் யஷ்ஃபீக், உங்களுக்கு அனைத்து நோயிலிருந்தும் உங்களுக்கு குணமளிப்பானாக. வமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸத்,
பொறாமைக்காரன் பொறாமைப்படும் போது ஏற்படும் தீமையிலிருந்தும் நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், ஓதி பார்க்கிறேன். அதிலிருந்து அல்லாஹ் உங்களை காப்பானாக, குணப்படுத்துவானாக. அதே போன்று வமின் ஷர்ரி குல்லி தி ஐனின், அந்த கண்ணேர் உள்ள ஒவ்வொருவரின் தீமையிலிருந்தும் காப்பானாக. அற்புதமான வார்த்தைகள், எவ்வளவு அற்புதமான துஆன்னு பாருங்க இந்த துஆக்கள். சுப்ஹானல்லாஹ். இதுல முஸ்லிம்ல இடம்பெறக்கூடிய செய்தி, பிஸ்மில்லாஹி யுப்ரீக் வமின் குல்லி தாஇன் யஷ்ஃபீக் வமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸத் வஷர்ரி குல்லி தி ஐனின். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நோய்வாய்ப்பட்டால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதை கொண்டு ஓதி பார்ப்பார்கள். அப்ப ரெண்டு ரிவாயத் வருது. நாங்க ஆரம்பத்தில் பார்த்தோம் எப்படி பிஸ்மில்லாஹி அர்கீக் மின் குல்லி ஷைஇன் யூதீக் என்று வரக்கூடிய ரிவாயத். அடுத்த ரிவாயத் என்ன, பிஸ்மில்லாஹி யுப்ரீக் வமின் குல்லி தாஇன் யஷ்ஃபீக் வமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸத் வஷர்ரி குல்லி தி ஐனின் என்று வரக்கூடிய இந்த ரிவாயத். எனவே இதெல்லாம் இந்த பிஸ்மில்லா என்ற வார்த்தையுடைய வலிமையை நாங்க பார்க்கிறோம். எப்படி அல்லாஹ்வின் பேரால் ஓதி பார்க்கிறேன், அல்லாஹ்வின் பேரால் உங்களுக்கு ஓதி பார்க்கிறேன், அல்லாஹ் உங்களுக்கு குணமளிப்பானாக என்று இந்த துஆவை ஆரம்பிக்கிறது நாங்க பார்க்கிறோம். எனவே நாங்கள் இந்த துஆக்களை மரணமிட்டுக் கொள்ள வேண்டும். நாம் நோயாளிகளை நோய் விசாரிக்க செல்கின்ற போது உண்மையில் இந்த துஆக்கள் அவ்வளவு பயனளிக்கக்கூடிய வார்த்தைகள், அற்புதமான வார்த்தைகள். அந்த குறிப்பிட்ட நோய்க்கு மட்டுமல்ல, சகல நோய்களும் அல்லாஹ் உங்களுக்கு குணமளிப்பானாக. குல்லி தாஇன் யஷ்ஃபீக் என்று இந்த துஆ அமைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த இரண்டு துஆக்களும் மிக முக்கியமான துஆக்கள். நாம் மரணமிட்டுக் கொள்ள வேண்டிய, அதை நோயாளிகளை நோய் விசாரிக்கும் போது நாம் ஓதுவதற்குரிய, அவங்களை ஓதி பார்ப்பதற்கான அழகிய வார்த்தைகளாக இவைகள் இருந்து கொண்டிருக்கின்றன. அதாவது சிலரை பார்த்தீங்கன்னா ஒரு நோயாளியை நோய் விசாரிக்க சென்று மணித்தியால கணக்கு பேசுவார்கள், எந்த பயனும் இல்லை, இவ்வாறான ஒரு துஆவை கூட அவர்கள் செய்ய மாட்டார்கள் என்கின்ற அமைப்பிலே சிலருடைய நிலைகள் இருக்கும். இன்னும் அவருடைய நோய்கள் அதிகரிக்கக்கூடிய அமைப்பில் தான் அவருடைய பேச்சுக்கள் அமையும் என்பதெல்லாம் நாங்கள் பார்க்கிறோம். அப்படி இல்லாமல் இந்த உயரிய வழிகாட்டல்கள் நாம் இதில் பெற வேண்டும். அடுத்த நறுமை சகோதரர்களே, பிஸ்மில்லா என்ற இந்த வார்த்தை, இது ஒரு அற்புதமான துஆ. இந்த துஆவை நீங்க எடுத்தீங்கன்னா எப்படி வருகிறது, பிஸ்மில்லாஹி துர்பத்து அர்தினா பிரீகதி பஅதினா யுஷ்ஃபா சகீமுனா பிஇذن ரப்பினா. நிறைய பேருக்கு இந்த துஆ தெரியாது. இது புகாரியில் இடம்பெறக்கூடிய செய்தி, 5745வது செய்தியாக இடம்பெறுகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி பாருங்க, பிஸ்மில்லா அல்லாஹ்வின் பெயரால் தான் ஆரம்பிக்கிறான். இன்று எத்தனை பேருக்கு இதில் இந்த நம்பிக்கை இருக்கிறது, ரப்புடைய பேரில் நம்பிக்கை வைத்து எத்தனை பேர் இப்படி நோய்களுக்கு குணம் தேடுகிறார்கள், ஓதுகிறார்கள். அதாவது மருத்துவர்களிலும் மருந்துகளிலும் உள்ள நம்பிக்கை இதில் இன்று பலருக்கு இல்லாமல் போய்விட்டது. எனவே அந்த நிலை மாற வேண்டும். அல்லாஹ் அவன்தான் குணமளிப்பவன், அவன்தான் ஷாஃபி. பாருங்க, பிஸ்மில்லா அல்லாஹ்வின் பெயரால், துர்பத்து அர்தினா, அதாவது துர்பத்து அர்தினாண்டா எமது பூமியுடைய மண், துர்பாண்ட மண். அதே போன்று பிரீகதி பஅதினா என்றால் எமது சிலருடைய உமிழ் நீரோடு கலந்து விடுகிறது. ரீக் என்பது உமிழ் நீர், பஅதினாண்டா எமது சிலருடைய உமிழ் நீரோடு என்ன செய்கிறது, அந்த மண் இணைந்தால் யுஷ்ஃபா சகீமுனா, அதாவது எமது நோய் குணமடையும், எமது நோய் குணமளிக்கப்படும். பிஇذن ரப்பினா, எமது ரப்புடைய அனுமதியோடு, எமது ரப்புடைய அனுமதியோடு, அவனது கட்டளையோடு, அவனது கட்டளையின் பிரகாரம் அவனது அனுமதியோடு எமது நோய் குணமடையும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வார்கள். எனவே இந்த துஆவை பொறுத்தவரையில ஒருவர் தனது உமிழ் நீரை எடுத்து அதை அவர் மண்ணிலே தனது கையை வைத்தவராக என்ன செய்வது, இந்த துஆவை ஓதுவது. பிஸ்மில்லாஹி துர்பத்து அர்தினா பிரீகதி பஅதினா யுஷ்ஃபா சகீமுனா பிஇذن ரப்பினா. இது நமக்கு வஹீயுடைய வழிகாட்டல். இதுல நாங்க என்ன, நமது பகுத்தறிவை கொண்டு போய் நாங்கள் நுழைக்க கூடாது. அதே எப்படி, அதாவது உமிழ் நீரும் மண்ணும் கலந்தா எப்படி நோய் குணமடையும் என்று கேட்கக்கூடாது. இது வஹீயின் வழிகாட்டல், இது ஆதாரபூர்வமான செய்தி, ஆதாரபூர்வமான செய்தி. அப்ப எனவே நோயை குணமளிப்பவன் அல்லாஹ். அல்லாஹ், அதாவது நாம் பயன்படுத்தக்கூடிய மருந்துகளாக இருந்தாலும் அவைகள் அஸ்பாபுகள், காரணிகள், அல்லாஹ் தான் குணமளிக்கிறான். அப்ப அதே போன்று இங்கு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க, இப்படியான ஒரு வழிகாட்டலை தருகிறார்கள். ஒருவர் என்ன செய்கிறார், தனது உமிழ் நீரை எடுக்கிறார், அந்த உமிழ் நீரை எடுத்து அப்படி அதை தனது விரலை அப்படி மண்ணிலே வைத்து இந்த துஆவை ஓதுகிறார். பிஸ்மில்லாஹி துர்பத்து அர்தினா பிரீகதி பஅதினா யுஷ்ஃபா சகீமுனா பிஇذن ரப்பினா. அப்ப இதையும் நாம் பார்க்கிறோம், பிஸ்மில்லா அல்லாஹ்வின் பெயரால் என்றுதான் இந்த துஆ ஆரம்பிப்பதை நாம் பார்க்கிறோம். நாம் இந்த துஆக்களை நாம் மரணமிட்டுக் கொள்ள வேண்டிய துஆக்களாக இருக்கின்றன. பிஸ்மில்லாஹி துர்பத்து அர்தினா பிரீகதி பஅதினா யுஷ்ஃபா சகீமுனா பிஇذن ரப்பினா. அடுத்து நாம் வருவோம்.
அதாவது பிஸ்மில்லா அல்லாஹுடைய இந்த திருநாமம், இதற்குள்ள வலிமை, இந்த வார்த்தைக்குரிய ஆற்றல், ஒரு ஈமானிய பலத்தோடு இந்த வார்த்தைகளை வெளிப்படுத்தும் போது நிச்சயமாக அவர் அல்லாஹுடைய உதவியை காண்பார் என்பதில் மாற்று கருத்தில்லை. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அவர்கள் ஒரு செய்தியை சொல்கிறார்கள். இந்த செய்தியை பொறுத்தவரையில உஸ்மான் இப்னு அபில் ஆஸ் அஸ்-ஸகஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது நான் இஸ்லாத்தை ஏற்றது முதல் எனது உடலில் நான் என்ன செய்கிறேன், ஒரு வலியை நான் உணரக்கூடியவனாக இருந்தேன். ஒரு வலி எனக்கு ஏற்பட்டது. அப்ப நான் அந்த வலியை என்ன செய்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதரிடம் முறையிடுகிறேன். அல்லாஹ்வுடைய தூதரிடம் நான் முறையிட்டேன். முறையிட்ட போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அந்த வலி உள்ள இடத்தில் உங்களுடைய கையை வைத்துக் கொள்ளுங்கள். கையை வைத்து பிஸ்மில்லாஹ் என்று 3 முறை சொல்லுங்கள். பிஸ்மில்லாஹ் என்று 3 முறை சொல்லுங்கள். அதை தொடர்ந்து என்ன 7 முறை என்ன சொல்ல வேண்டும், அஊது பில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிரு. அஊது பில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிரு. நான் அல்லாஹ்விடம் அவனது ஆற்றலை முன்வைத்து, வ குத்ரத்தி அவனது ஆற்றலை முன்வைத்து, அதாவது மின் ஷர்ரி மா அஜிது நான் உணர்கின்ற இந்த தீமை, அதே போன்று அந்த வேதனை, அந்த வலி என்பதை நாம் இதிலே விளங்கலாம். அதே போன்று எதிர்காலத்தில் ஏற்பட்டுவிடக் கூடாது நான் அஞ்சுகின்ற தீமையிலிருந்தும் பாதுகாப்பு கோருகிறேன். அவ்வாறான அந்த வழிகள், அதனுடைய ஷர்றுகள் வந்து பாதுகாப்பு தேடக்கூடியதாக இந்த துஆ இருக்கிறது. அஊது பில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிரு 7 முறை. அதற்கு முன்னால் என்ன, பிஸ்மில்லாஹ் 3 முறை சொல்வது. பிஸ்மில்லாஹ் பிஸ்மில்லாஹ் பிஸ்மில்லாஹ். எனவே இது நமக்கு மார்க்கத்துடைய அற்புதமான வழிகாட்டல்கள். இவைகள் எல்லாம் ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள், ஆதாரபூர்வமான செய்திகள். இன்று நீங்க பார்க்கிறோம், நிறைய பேர் என்ன செய்யறாங்க, இவைகளை, இந்த வழிகாட்டல்களை விட்டுவிட்டு மூட நம்பிக்கைகள், மௌட்டீகங்கள், ஷிர்கின் பால் செல்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்னும் அவர்களுக்கு அது நெருக்கடியை அதிகப்படுத்துமே தவிர, நோயை இன்னும் அதிகப்படுத்துமே தவிர, அதே நேரத்தில் அவங்களுடைய ஈமானையும் இழந்து விடக்கூடிய ஆபத்தான நிலை அவர்களுக்கு வெளிப்படையான சில பொழுதுகள்ல ஒரு சுகம் கிடைத்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி அல்லாஹ் குணமடையக்கூடிய நேரம், அல்லாஹ் எப்போது சுகம் ஏற்படுதோ அந்த நேரத்தில் ஏற்படும். அவன நம்பிக்கை எதுல போகும், அதன் மூலம் தான் கிடைத்தது என்று சிலர் சென்று ஈமானை இழந்து விடக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே இவ்வாறு ரசூலுல்லாஹ் வழிகாட்டினாங்க. இந்த ஹதீஸ் முஸ்லிம்ல 4430வது செய்தியாக இடம்பெறுகிறது. எனவே நமது உடல்ல எந்த இடத்திலேயாவது நாங்கள் வலியை உணர்கின்ற போது, வலி ஏற்பட்டால் எவ்வளவு அழகான வழிகாட்டல். நாம் பிஸ்மில்லா என்று 3 முறை சொன்னவர்களாக, அஊது பில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிரு என்று நாம் 7 முறை சொல்வது. நாம் உறுதியான நம்பிக்கையோடு சொல்ல வேண்டும். ஏன், அந்த ரப்புல் ஆலமீன் அவன் தான் குணமளிப்பவன், அவன் தான் ஷாஃபி. அப்ப இந்த வார்த்தை எவ்வளவு வலிமை மிக்கதுன்னு பாருங்க. பிஸ்மில்லா என்பது உண்மையில் அந்த நம்பிக்கையோடும் உறுதியோடும் நாம் இந்த வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறோமா என்பதுதான் இங்குள்ள மிகப்பெரிய கேள்வி. அடுத்த அருமை சகோதரர்களே, இந்த பிஸ்மில்லா என்பதனுடைய இந்த வலிமை அடுத்து நாம் வருவோம். இந்த பிஸ்மில்லா என்ற வார்த்தையுடைய சிறப்பும் அதை நாம் ஓதக்கூடிய இடங்கள்ல, பிஸ்மில்லா அல்லாஹும்ம ஜன்னிப்னா ஷைத்தான் வ ஜன்னிபிஷ் ஷைத்தான மா ரஸக்தனா. பிஸ்மில்லா அல்லாஹ்வுடைய திருப்பெயரால், அதாவது அல்லாஹும்ம ஜன்னிப்னா ஷைத்தான், எங்களை விட்டு ஷைத்தானை விலக்கி வைப்பாயாக. அல்லாஹும்ம யா அல்லாஹ் ஜன்னிப்னா ஷைத்தான், எம்மை விட்டு, ஜன்னிப்னாட விலக்கி வைப்பாயாக, ஷைத்தானை எம்மை விட்டு விலக்கி வைப்பாயாக. வஜன்னிபிஷ் ஷைத்தான மா ரஸக்தனா, அதாவது எங்களுக்கு நீ வழங்கும் குழந்தை செல்வத்தை விட்டும் ஷைத்தானை விலக்கி வைப்பாயாக. மா ரஸக்தனா, நீ நமக்கு வழங்கக்கூடிய அந்த குழந்தை செல்வத்தை விட்டும் என்ன, ஷைத்தானை விலக்கி வைப்பாயாக. இந்த துஆவை ஒரு இல்லற வாழ்வில் ஈடுபடக்கூடிய ஒரு கணவனும் மனைவியும் இதை ஓதி அதன் மூலம் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் நிர்ணயிக்கப்படுமாக இருந்தால், அந்த குழந்தை வந்து ஷைத்தான் அதற்கு தீங்கிழைப்பதில்லை. அப்படியான ஒரு பாதுகாப்பு கிடைக்கிறது. அப்ப எவ்வளவு உயர்ந்த ஒரு பாதுகாப்பு இந்த பாதுகாப்பு நாங்க வேற எதன் மூலம் அடைய முடியாது. இப்ப ரசூலுல்லாஹ் கற்றுத்தரக்கூடிய வார்த்தை அதில் ஆரம்பிப்பாங்க, பிஸ்மில்லா அல்லாஹுடைய திருப்பேரால், அல்லாஹுடைய திருநாமத்தால் என்றுதான் ஆரம்பிக்கிறது. அப்ப எனவே ஷைத்தானுக்கு கூட நெருங்க முடியாத ஒரு பலமிக்க வார்த்தையாக பிஸ்மில்லா அமைந்திருப்பதை பார்க்கிறோம். இந்த ஹதீஸை நீங்க புகாரியில் 6388வது செய்தியாக பார்க்கலாம். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் ரிவாயத்து செய்கிறார்கள். எனவே சுப்ஹானல்லாஹ், அந்த இல்லற வாழ்வுக்குரிய அற்புதமான வழிகாட்டலாக மார்க்கம் இதை சொல்லித் தருகிறது. அதாவது ஒவ்வொருவரும் தனது சந்ததிகள், தனது பிள்ளைகள் ஷைத்தானிய தீங்குகளிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்று விரும்புவார்கள். அவர்களுக்கு அற்புதமான வழிகாட்டலாக இது சொல்கிறது. பாருங்க, ஷைத்தானுக்கு தீங்கிழைக்க முடியாத அளவுக்கு வலிமை மிக்க வார்த்தைகளாக இந்த வார்த்தைகள்.
அதுல முதலாவது எப்படிதான் பிஸ்மில்லா என்றுதான் ஆரம்பிப்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்த அருமை சகோதரர்களே, இந்த பிஸ்மில்லா என்ற இந்த வார்த்தை, இதில் மார்க்கம் நமக்கு தந்த வழிகாட்டல்கள்ல ஒரு உணவு, தனது உடலுக்கு சக்தியை வலிமையை சேர்க்கக்கூடிய அந்த உணவை அவர் உட்கொள்ள ஆரம்பிக்கின்ற போது மார்க்கத்துடைய வழிகாட்டல் என்னவென்றால், ஏனைய மிருகங்களை போன்று நாம் என்ன செய்வது உண்பதல்ல. நமக்கு மார்க்கம் அதில் ஒழுக்கங்களை, ஆதாபுகளை, நமக்கு நாகரிகங்களை மார்க்கம் கற்றுத்தந்திருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் இந்த செய்தியை நீங்க பார்க்கலாம். புகாரில் 5376வது செய்தியாக, அதாவது உமர் இப்னு அபி சலமா ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், நான் அல்லாஹ்வுடைய தூதருடைய மடியில் வளர்ந்து வந்த சிறுவனாக இருந்தேன். அப்ப ரசூலுல்லாஹ் எவ்வளவு அந்த சிறுவர்கள் மீது அன்பு செலுத்தினாங்க என்பதை பாருங்க. எனது கை ஒரு முறை அந்த உணவு தட்டில் அங்கும் இங்குமாக அலைந்து கொண்டிருந்த போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், யா குலாம், சிறுவன் என்று அழைத்து சொன்னார்கள், நீ அல்லாஹ்வுடைய பெயரை சொல். முதலாக கற்றுக் கொடுக்குறாங்க என்ன, அல்லாஹ்வின் பெயரை சொல். அதே போன்று உன் வழக்கரத்தால் நீ சாப்பிடு, உனக்கு அருகில் உள்ளதை நீ சாப்பிடு என்று எனக்கு சொல்லி தந்தார்கள். அதுவே எனது உணவுடைய முறையாக அமைந்தது என்று சொன்னார்கள். பாத்தீங்களா, ஒரு முறைதான் சொல்லி கொடுத்தாங்க, அது அவங்களுடைய உணவுடைய முறையாகவே அமைந்து விட்டது. இதுதான் சஹாபாக்கள். இன்றைக்கு நாங்க பலமுறை கேட்டாலும் எத்தனை பேர் நடைமுறைப்படுத்துறோம்? பலமுறை கேட்டாலும் அதை செயல்படுத்தக்கூடியவங்க எத்தனை பேர்? அவங்களுக்கு ஒரு முறை அவங்களோட சிறுபிராயத்துல சொல்லிக் கொடுக்கப்படுது. அப்ப அதுல மிக முக்கியமானது, சிறுபிராயத்தில் நாம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். சிறுபிராயத்தில் அந்த உள்ளங்கள்ல அதை விதைத்து விட வேண்டும். அப்ப ஆழமாக அந்த உள்ளங்கள் அது பதிந்து விடும். அவர் சொல்றாரு, இதுவே எனது உணவுடைய முறையாக அமைந்தது. இப்ப ரசூலுல்லாஹ் அதுல 3 விஷயங்கள் சொல்றாங்க. அதுல முதல் விஷயமாக சொன்னது என்னதான், அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லுங்கள், சம்மில்லா என்று சொல்கிறார்கள். சம்மில்லா என்றா பிஸ்மில்லா என்று சொல்லுதல் என்பதுதான். அப்ப பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று இங்கு வரவில்லை. பிஸ்மில்லா என்பதுதான் ஹதீஸ்ல வரக்கூடிய வாசகம். நாம் உண்ணும் போது பிஸ்மில்லா சலாம் பிஸ்மில்லாஹி வாலா பரக்கத்திலான, அதுக்கும் அப்படி சொல்றதுக்கும் ஆதாரம் இல்லை. பிஸ்மில்லா என்பதுதான் ஹதீஸ்ல வரக்கூடிய வாசகம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் ஒருவர் அதை கூற மறந்து விட்டால் 2 ரிவாயத்தை நாங்க பார்க்கலாம். பிஸ்மில்லாஹி ஃபி அவ்வலிஹி வ ஆஹிரி, இன்னொரு ரிவாயத் பிஸ்மில்லாஹி அவ்வலஹு வ ஆஹிரஹு. திர்மிதியில் 1858வது செய்தியாக ஆயிஷா ரலியல்லாஹு கூறிய ஒரு செய்தியாக இந்த செய்தி இடம்பெறுகிறது. ஒருவர் மறந்து விட்டால், பிஸ்மில்லா என்று சொல்வதற்கு மறந்து விட்டால் என்ன செய்ய வேண்டும்? அவர் நினைவு வந்தவுடன் இதை சொல்லிவிட வேண்டும். இல்லை என்றால் ஷைத்தான் அந்த உணவில் அவரோடு பங்கெடுத்து அவன் சாப்பிட ஆரம்பிக்கிறான். இவன் பரக்கத்தையும் இழக்கிறான். அதே போன்று தனது எதிரியான ஷைத்தானுக்கு உணவை கொடுத்தவனாக இங்கு அவன் ஆகிவிடுகிறான். இதை அவன் சொல்லிவிட்டால் அவன் சாப்பிட்டதை கூட என்ன செய்ய விடுகிறான், அவன் கக்கி விடுகிறான், வாந்தி எடுத்து விடுகிறான் என்கின்ற அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. ஒரு முறை ரசூலுல்லாஹ் 6 சஹாபாக்களோடு உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. ஒரு இடத்துல ஒரு கிராமப்புற மனிதர் வருகிறார். வந்து அவரும் அந்த உணவுல சேர்ந்து கொண்டார். உணவுல சேர்ந்து கொண்டு அவரும் சாப்பிட ஆரம்பித்தார். உணவு முடிந்து விட்டது. அப்பதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இவர் பிஸ்மில்லா என்று சொல்லி இருந்தாருண்டா போதுமாக இருந்திருக்கும் என்று சொல்றாங்க ரசூலுல்லாஹ். இவர் பிஸ்மில்லா என்று கூறியிருந்தால் போதுமாக இருந்திருக்கும். இப்ப பாத்தீங்களா, எல்லோரும் பிஸ்மில்லா சொன்னாலும் சஹான்ல ஒருத்தர் சொல்லாட்டியும் ஷைத்தான் வந்துருவான். அப்படி அந்த ஹதீஸ் என்ன சொல்லி, இந்த ஹதீஸ் திரும்பி நீங்க இந்த ஹதீஸ பாத்தீங்களா, என்ன சொல்லுது ஹதீஸ்? அப்ப எல்லோரும் சொல்லி ஒருவர் சொல்லாவிட்டாலும் ஷைத்தான் அந்த ரூட்ல வந்துருவான். அந்த ரூட்ல என்ன செஞ்சிருவான், உள்ளே நுழைந்து விடுவான் அப்படின்றத பாருங்க. எப்படி சொல்றாங்க, இவர் பிஸ்மில்லா என்று சொல்லி இருந்தா அனைவருக்கும் உணவு போதுமாக இருந்திருக்கும் என்று சொல்றான். இங்க பாத்தீங்கன்னா, அப்ப மறந்து விட்டால் என்ன செய்ய வேண்டும்? பிஸ்மில்லாஹி ஃபி அவ்வலிஹி வ ஆஹிரி, அல்லது பிஸ்மில்லாஹி அவ்வலஹு வ ஆஹிரஹு, அதனுடைய ஆரம்பத்திலும் இறுதியிலும் அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு உண்ணுகிறேன் என்ற இந்த வார்த்தைகள். இதை நாம் உணவின் போது இன்று நிறைய பேர் இதை தெரிந்திருந்தாலும் இதை நடைமுறைப்படுத்தக்கூடியவங்க எத்தனை பேர் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்த அருமை சகோதரர்களே, அதாவது பிஸ்மில்லா என்று கூறக்கூடிய இடங்கள் இது மிக முக்கியமான ஒரு இடம். எந்த இடம்? அதாவது நீங்க படுக்கைக்கு சென்றால், அதாவது உங்களுடைய கீழங்கியின் ஓரத்தால், ஒருவர் வந்து என்ன செய்யறாரு, அணிந்திருக்கக்கூடிய கீழங்கி ஒரு கைலியாக இருக்கலாம் அல்லது வேட்டி சாரம்பிடுவாங்க. அப்ப அந்த அதுல என்ன செய்வாங்க, அதனுடைய ஓரத்தால என்ன செய்யுங்க, விரிப்பை தட்டுங்கன்றாங்க சொல்லலாம். அதனுடைய ஹிக்மத் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அதனுடைய ஓரத்தால் விரிப்பை தட்டுங்கள். அப்படி தட்டும் போது பிஸ்மில்லா என்று கூறுங்கள் என்றாங்க. பிஸ்மில்லா என்று கூறுங்கள், பிஸ்மில்லா என்று சொல்லுங்கள். ஏனெனில் நீங்கள் இல்லாத போது உங்களுடைய அந்த விரிப்பில் என்ன விஷஜந்து புகுந்து கொண்டது என்பது உங்களுக்கு தெரியாது. அந்த வார்த்தைக்கு அவ்வளவு வலிமை இருக்கிறது. பிஸ்மில்லா என்று சொல்லுங்கள். அப்படி சொல்லி என்ன செய்யுங்க, அந்த விரிப்பை தட்டுங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். பாத்தீங்களா எவ்வளவு முக்கியம். அப்ப இந்த இடத்துல நாங்க நிறைய பேர் விரிப்பை நாங்க தட்டுறோம், விரிப்பை தட்டுற வேலை செய்யறோம். ஆனா பிஸ்மில்லான்னு சொல்றோம் அந்த இடத்துல, அந்த சந்தர்ப்பத்துல.
அந்த சந்தர்ப்பத்துல பிஸ்மில்லா என்று சொல்ல வேண்டும் என்று மார்க்கம் வழிகாட்டுது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றான். எனவே அது சொல்லப்பட்டு விட்டால் என்ன செய்யுது, அந்த விஷஜந்துக்கள் தீண்டினாலும் அதுல பாதிப்பு ஒருவருக்கு ஏற்படாமல் போகும். அந்த வலிமை மிக்க வார்த்தை இந்த பிஸ்மில்லா என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த செய்தி நாங்க முஸ்லிம்ல 5257 செய்தியாக பார்க்கிறோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியாக இந்த செய்தி இருக்கிறது. எனவே நறுமை சகோதரர்களே, அப்ப இரவில் ஒருவர் தூங்க செல்கிறார். தூங்க செல்வதற்கு முன்னால் தனது விரிப்பை தட்டுவதற்கு முன்னால் தட்டுகின்ற போது பிஸ்மில்லா என்று சொன்னவராக அதை தட்டுவது என்ற வழிகாட்டல். அடுத்ததாக நாம் பார்ப்போம். இதில் பிஸ்மில்லா என்பது அல்லாஹ்வுடைய தூதர் தூங்கும் போது அவங்க சொல்லக்கூடிய துஆக்கள்ல இதுவும் ஒன்றுதான். என்ன? பிஸ்மிக அல்லாஹும்ம அமூது வ அஹ்யா, பிஸ்மிக அல்லாஹும்ம அமூது வ அஹ்யா. அப்ப இதில் பாத்தீங்கன்னா அல்லாஹ் உனது பெயரை கொண்டு, பிஸ்மிக அல்லாஹும்ம அல்லாஹ் உன் பெயரை கொண்டு நான் மரணிக்கிறேன், நான் உயிர் தெழுகிறேன், உயிர் வாழவும் செய்கிறேன். அப்ப எனவே என்ற இந்த துஆ, அப்ப இரவில் ஒருவர் தூங்க செல்லும் போது இங்க பார்த்து நாங்க எப்படி அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு, அல்லாஹ்வுடைய திருநாமத்தால் பிஸ்மிக அல்லாஹும்ம அமூது வ அஹ்யா. இது புகாரியுடைய 6324 செய்தி, ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. சில ரிவாயத்தில் நீங்க பார்க்கலாம், புகாரில வரும் அல்லாஹும் என்று ஆரம்பிக்கும், அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வ அஹ்யா என்றும் வரும். அந்த ரிவாயத்துகளும் ஆதாரபூர்வமானவைகள். எப்படி மரணம் பெற்றிருக்கிறோம் நாம் அப்படி ஓதிக்கொள்ளலாம். இந்த இடத்திலும் பாத்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய பேர் பிஸ்மிக அல்லாஹும்ம, பிஸ்மில்லா என்ற இந்த பேர் இதில் இடம்பெறுவதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய பேரால் நான் என்ன செய்கிறேன், நான் மரணிக்கிறேன், உயிர் வாழவும் செய்கிறேன் என்ற இந்த வார்த்தைகள். அப்ப இதெல்லாம் நாங்க சொல்வதன் மூலம் எவ்வளவு நமது வாழ்வுக்கு ஒரு பரக்கத்தும் அபிவிருத்தியும் பாதுகாப்பும் மறைமுகமான எவ்வளவு விஷயங்கள் அதன் மூலம் இருக்கிறது, ஹைறுகள். அந்த ஹைறுகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய வார்த்தைகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த நறுமை சகோதரர்களே, இந்த பிஸ்மில்லா என்பதை நாம் கூற வேண்டிய சில முக்கியமான இன்னும் சில சந்தர்ப்பங்கள். இந்த ஹதீஸ் நீங்க புகாரில 5623 செய்தியாக பார்க்கலாம். அதாவது ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய செய்தி. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இரவின் இருள் படர தொடங்கிவிட்டால் அல்லது அந்த அந்தி பொழுதாகிவிட்டால் உங்கள் குழந்தைகளை நீங்க வெளியே திரிய விடாமல் தடுத்து விடுங்கள். குழந்தை பயந்துட்டு, குழந்தை அதுக்கு பயந்துட்டு கத்துது அழுகுதுன்றெல்லாம் நிறைய பேர் என்ன செய்யறாங்க, அதுக்குரிய சிகிச்சை தேடுறாங்க. இந்த பாதுகாப்பான வழிமுறைகளை பேணுறது கிடையாது. என்ன அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, வஹையுடைய வழிகாட்டல்ல சொல்றாங்க, அதாவது இருள் படர தொடங்கிவிட்டால், அந்த அந்தி பொழுதாகிவிட்டால் உங்கள் குழந்தைகளை வெளியே திரிய விடாமல் தடுத்து விடுங்கள். ஏனெனில் ஷைத்தான்கள் அப்போதுதான் பூமி எங்கும் பரவுகின்றன. அப்ப இரவு வேளையில் சிறிது நேரம் கழிந்து விட்டால், அந்த இரவு வேளையில சிறிது நேரம் கழிந்து விட்டால் அவர்களை நீங்க வெளியே செல்ல விடலாம். பெரும்பாலும் நீங்க எடுத்தீங்கன்னா இருட்டில் நாங்க வெளியே விட மாட்டோம். என்ன செய்ய மாட்டோம்? இருளில் நாம் வெளியே விட மாட்டோம். இருளில் நாங்க வெளியே விடாத சில விஷஜந்துக்களுடைய பாதிப்புக்கு அது தீங்குன்றத பிரச்சனை இல்லை. ஆனா இங்க ஷைத்தானை பொறுத்தவரையில ஷைத்தானுடைய இந்த அச்சுறுத்தல் என்பது எந்த நேரத்தில் என்றால் அந்த இருள் படர தொடங்கும் போது, அந்த சூரியன் மறையக்கூடிய அந்த நேரம். அப்ப அந்த இரவு வேலை என்ன, இரவு சற்று வந்து விட்டது, இரவு ஆகிவிட்டது என்றால் அப்போது அந்த பாதிப்பு இல்லை என்பதை தான் இந்த செய்தி சொல்லுது. இரவு வேலையில் சிறிது நேரம் கழித்து விட்டால் அவனுக்கு என்ன செய்யலாம், வெளியே செல்வதற்கு அனுமதிக்கும். அதான் வெளியே விடுங்க என்பதல்ல, அந்த அனுமதி வருகிறது. மேலும் இரவு நேரங்கள் நீங்க கதவை என்ன செய்யுங்க, மூடி விடுங்கள். இப்ப சிலவங்களை பாத்தீங்கன்னா என்ன செய்வாங்க, இரவு நேரங்கள்ல கதவை திறந்து வைப்பாங்க. இரவு நேரங்கள்ல கதவை மூடுங்க. ஏனென்றால் அடுத்த சொன்ன அப்போது அல்லாஹ்வின் பெயரை சொல்லுங்கள், பிஸ்மில்லான்னு சொல்லுங்க. எப்ப? கதவை மூடும் போது. அப்ப அந்த கதவை மூடும் போது அல்லாஹ்வின் பெயரை சொல்லுங்கள். ஏனென்றால் ஷைத்தான் மூடப்பட்ட எந்த கதவையும் திறப்பதில்லை. ஷைத்தான் செய்ய மாட்டான், அதாவது மூடப்பட்ட எந்த கதவையும் ஷைத்தான் திறப்பதில்லை என்று சொல்றாங்க. மூடும் போது என்ன சொல்றாங்க, பிஸ்மில்லா என்று சொல்லுங்கள், பிஸ்மில்லா என்று சொல்லுங்கள். அப்ப எனவே அங்க நாங்க எவ்வளவு பலமான கதவு, உறுதியான கதவை போட்டாலும் என்ன, நாங்க பிஸ்மில்லா என்று சொல்லலண்டா அங்க என்ன, ஷைத்தானுக்கு வாய்ப்பாகிவிடும், ஷைத்தானுக்கு வாய்ப்பாகிவிடும். எனவே நாங்க பிஸ்மில்லா என்று சொல்லி மூடுவது, மூடப்பட்ட எந்த கதையும் அவன் திறப்பதும் இல்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். அதே போன்று அடுத்து சொல்றாங்க, உங்கள் தண்ணீர் பை, உங்களுடைய தண்ணீர் பாத்திரங்கள், அன்று அந்த தண்ணீர் பைகள் இருந்தன, அதனுடைய வாய்களை நீங்க என்ன செய்ய, அதை சுருக்கிட்டு மூடி விடுங்கள். அப்படி நீங்க அதை கட்டும் போது, அந்த வாயை மூடும் போது கட்டும் போது பிஸ்மில்லா என்று சொல்லுங்கள். இதுல நமக்கு வழிகாட்டல் என்ன, நாங்க பாத்திரங்களை மூடும் போது, வீட்டுல உள்ள பாத்திரங்களை மூடும் போது அந்த பாத்திரங்கள் நாங்க என்ன செய்யணும், பிஸ்மில்லா என்று சொல்லி மூடுதல், பிஸ்மில்லா என்று சொல்லி மூடுவது என்ற வழிகாட்டல் நமக்கு மார்க்கம் சொல்லித்தரு. பிஸ்மில்லா என்று சொல்லி மூடுவது என்ற அந்த வழிகாட்டல். அப்போதும் அல்லாஹ்வுடைய பேரை சொல்லுங்கள். எனவே அதுல நீங்க அவற்றை முழுவதுமாக அதை மூட இயலாவிட்டாலும் அவற்றின் மீது எதையாவது குறுக்காக வைத்தேனும் மூடிவிடுங்க.
சில போதுகளில் சில மூட முடியாதுன்றா அதுக்கு மேல குறுக்கா ஏதாவது ஒன்றை வைத்தாவது அதை மூடி விடுங்கள் என்று சொல்றாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இன்னொரு ஹதீஸ்ல, அதாவது வருடத்தில் ஒரு முறை நோய்கள் இறங்குகின்றன, எந்த பாத்திரங்கள் எல்லாம் திறந்திருக்கிறதோ அதில் அந்த நோய் என்ன செய்கிறது, அதற்குள் சென்று விடுகிறது. அப்ப அதனால அவங்க அந்த பாத்திரத்தை பயன்படுத்தும் போது அந்த பாதிப்புகள் ஏற்படலாம் என்றெல்லாம் ஆதாரப்பூர்வமான செய்திகள் இருக்கின்றன. அப்ப எனவே இவ்வாறாக இரவுல ஒரு தூங்கும் போது விளக்குகள் அணைத்து விடுங்கள். அன்றைய விளக்குகளை பொறுத்தவரையில அது அந்த எண்ணெயின் மூலம் என்ன செய்யப்பட்டது, அந்த விளக்குகள் ஏற்றப்பட்டன. அந்த திரிகளை எலிகள் என்ன செய்யலாம் இழுத்து சென்று அங்க மதீனால அப்படி வீடுகள் ஒரு முறை எரிந்த போது ரசூலுல்லாஹ் இந்த காரணங்களை சொல்றாங்க என்ற காரணிகளும் அதில் சேர்ந்து வருவதை நாங்க பார்க்கிறோம். இந்த நமது தலைப்புக்குரிய இதுல முக்கியமான பகுதி என்னவென்றால் 2 இடங்கள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒன்று கதவை மூடும் போது பிஸ்மில்லா என்று சொல்றது, அடுத்த பாத்திரங்களை மூடும் போது பிஸ்மில்லா என்று சொல்லுதல் என்ற 2 வழிகாட்டல்கள் இதுல மிக முக்கியமாக அதோடு பிஸ்மில்லாவோடு சேர்த்து வருகிறது. அதே போல இன்னும் பல வழிகாட்டல்கள் இந்த ஹதீஸ் நமக்கு சொல்கிறது. இந்த ஹதீஸ் புகாரியில் இடம்பெறக்கூடிய செய்தி. அடுத்து நாம் பார்ப்போம், இந்த பிஸ்மில்லா என்பதை வீட்டுக்குள் நுழையும் போதும் சாப்பிடும் போதும் கூறுவது. இப்ப நாங்க சாப்பிடும் போது கூட முன்னாலே பார்த்தோம், வீட்டுக்குள் நுழையும் போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒருவர் தமது இல்லத்துக்குள் நுழையும் போது, அதே போன்று உணவு உண்ணும் போது அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தால் என்ன செய்யறான், ஷைத்தான் தன் கூட்டத்தாரிடம் சொல்வான், இன்று இரவில் உங்களுக்கு இங்கே தங்குவதற்கு இடம் இல்லை, உங்களுக்கு உண்ணுவதற்கு உணவும் இல்லை என்று கூறுகிறான். எனவே ஒருவர் தங்களுடைய வீட்டுக்கு நுழையும் போது அல்லாஹ்வை நினைவு கூறாது விட்டால், அவன் நினைவு கூறவில்லை என்றால் ஷைத்தான் தன் கூட்டத்தாரிடம் சொல்கிறான், இன்று இரவில் உங்களுக்கு இங்க தங்குவதற்கு இடம் கிடைத்து விட்டது, நீங்க தாராளமாக தங்கிக் கொள்ளாமல் சொல்லுவோம். அதே போன்று இரவு உணவு உண்ணும் போது அவன் அல்லாஹ்வுடைய பேரை சொல்லவில்லை என்றால் ஷைத்தான் சொல்வான் தனது கூட்டத்துக்கு, இன்று நீங்க இங்க உணவையும் உட்கொள்ளலாம், தாராளமாக உணவு உட்கொள்ள உங்களுக்கு அனுமதி கிடைத்து விட்டது என்று கூறுவான். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப அந்த அதனுடைய பரக்கத் என்பது ஒருவருக்கு என்ன செய்கிறது, இல்லாமல் ஆகிவிடுகிறது, இல்லாமல் போய் விடுகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நாங்கள் பிஸ்மில்லா என்று சொல்வதன் மூலம் அந்த உணவு அவனுக்கு ஹராமாக்கப்படுது. பாருங்க எவ்வளவு பெரிய வலிமையான வார்த்தைன்னு பாருங்க. இந்த பிஸ்மில்லான்ற வார்த்தை அதை நீங்க சொல்லிட்டீங்கன்னா அந்த உணவு ஷைத்தானுக்கு ஹராம், அந்த வீட்டுல அவன் தங்குவது அவனுக்கு ஹராம் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வலிமையான வார்த்தை பிஸ்மில்லா. இதுல நீங்க எடுத்தீங்கன்னா அல்லாஹ்வை நினைவு கூறும் போது என்றுதான் வருது. பின்னால ரிவாயத்துல பாத்தீங்கன்னா இதுல பார்க்கலாம், மேற்கண்ட ஹதீஸ ஜாபிலாம் அறிவிக்கூடிய ஹதீஸ்ல மற்றொரு அறிவிப்பாளர் எப்படி வருது என்றால், அதில் அல்லாஹ்வின் பெயர் கூறாவிட்டால், அவர் உணவு உண்ணும் போது அல்லாஹ்வின் பெயர் கூறாவிட்டால், அவர் இல்லத்துக்கு நுழையும் போது அல்லாஹ்வின் பெயர் கூறாவிட்டால் ஷைத்தான் இந்த இரவில் நீங்கள் தங்குமிடத்தையும் உணவையும் அடைந்து கொண்டீர்கள் என்று கூறுகிறான். அப்ப அங்க அல்லாஹ்வை நினைவு கூறுவது என்பது என்ன பின்னால் வருது, இந்த ரிவாயத்தில் என்ன வருது, இன்னொரு ரிவாயத்துல பிஸ்மில்லா என்று சொல்லுதல். பிஸ்மில்லா என்று நீங்க சொல்வதன் மூலம் அந்த உணவு அவனுக்கு ஹராமாக்கப்படுதுண்டா, அந்த வீட்டுல அவனுக்கு தங்குவதற்கு அனுமதி இல்லைண்டா. அப்ப இது எவ்வளவு வலிமையான வார்த்தை இந்த பிஸ்மில்லா. இது சொல்றதுக்கு நமக்கு எவ்வளவு நேரம் தேவைப்படும்? பிஸ்மில்லா என்று சொல்றதுக்கு நமக்கு எந்த ஒரு சிரமம் இல்லை, அதுக்கு ஒரு டைம் கூட நமக்கு தேவைப்படாது. ஆனா எத்தனை பேர் சொல்றோம் இதை நினைச்சு பாருங்க. பிஸ்மில்லா என்று சொல்லுதல், குறிப்பாக நாங்க நமது பிள்ளைகளுக்கு இதை கற்றுக் கொடுக்க இந்த விஷயங்களை மிக முக்கியமான இந்த பாதுகாப்பு என்பது, வீட்டுடைய பாதுகாப்பு என்பது இந்த வார்த்தைகள். இதுதான் நமக்கு மார்க்கத்துடைய வழிகாட்டல், வஹீயுடைய வழிகாட்டல், ஆதாரப்பூர்வமான வழிகாட்டல். இதை விட்டு மூளைகள்ல போத்தலை தொங்க விடுறதும், தட்டுகளை தகடுகளை புதைக்கிறது, இதெல்லாம் ஷிர்கான வழிகள். இதுல ஒருபோதும் பாதுகாப்பு, இது ஷைத்தான் இன்னும் ஆதிக்கத்தை தான் பெறுவானே தவிர இவைகள் நம்ம பாதுகாக்காது. பாதுகாப்புக்கு இதுதான் நமக்கு மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய அழகிய வழிமுறை. இதுக்கு நாங்க எந்த சிரமமும் கிடையாது. என்ன பிஸ்மில்லா என்று சொல்றது நமக்கு சிரமமா? எவ்வளவு அற்புதமான வழிகாட்டல். இந்த செய்தியை நீங்க முஸ்லிம்ல 4106வது செய்தியாக நீங்க இதை பார்க்கலாம். அடுத்த நறுமை சகோதரர்களே, பிஸ்மில்லா என்ற வார்த்தையுடைய வலிமையை நாங்க பார்ப்பதற்கு இந்த ஹதீஸை நீங்க பார்க்கலாம். அதாவது பல சுனன்கள்ல அபூதாவுதுன்னு வரக்கூடிய செய்தி 4982வது செய்தி. அதாவது ஒரு நபித்தோழர் சொல்கிறார், நான் அல்லாஹ்வுடைய தூதரோடு அவரது வாகனத்திலே ஒட்டகத்தின் மீது நான் இருந்த போது அது இடறியது. அது என்ன செய்யுது? அது இடர ஆரம்பிக்கிறது. அப்போது நான் சொன்னேன், ஷைத்தான் நாசத்தை தழுவட்டும், தாய்ஸ ஷைத்தான். அப்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ அவ்வாறு சொல்லாதே, ஷைத்தான் நாசத்தை தழுவட்டும் நீ சொல்லாதே, மாறாக அப்படி நீ சொல்லுவதால் என்ன நடக்கின்றது? இதா குல்த தாலிக தஆதம ஹத்தா யகூன மிஸ்ரல் பைத். அவன் ஒரு வீட்டை போன்று அவன் பெரிதாக ஆகி விடுகிறான். அந்த அளவுக்கு அவன் என்ன செய்யறான்? அவன் பெரிதாக ஆகி அவன் சொல்றான், வயகூலு பிகுவத்தி, எனது சக்தியால் ஆற்றலால் நான் இவனை வீழ்த்தி விட்டேன் என்ற அளவுக்கு அவன் அதில் மமதை கொள்கிறான், கர்வம் கொள்கிறான். அப்படி சொல்லிவிட்டார். மாறாக நீங்க சொல்ல வேண்டியது நீங்க என்ன? பிஸ்மில்லா என்று சொல்லுங்கள். பிஸ்மில்லா என்று நீங்கள் சொல்லிவிட்டால் அவன் சிறுமை அடைகிறான், இழிவடைகிறான். எந்த அளவுக்கு ஒரு ஈயை போன்று அவன் ஆகி இழிவடைந்து விடுகிறான். அப்ப இவ்வளவு வலிமையான வார்த்தை பாருங்க. ஒரு ஈயுடைய அளவுக்கு அவன் சிறுமை அடைந்து இழிவடைகின்ற வார்த்தை தான் பிஸ்மில்லா.
ஷைத்தான் என்பவன் அவன் எப்படிப்பட்ட ஒரு படைப்பு, அல்ல நெருப்பால படைத்திருக்கக்கூடிய அந்த படைப்பு. அப்ப இந்த வார்த்தைகள் தான் அவர்கள் அந்த கூட்டத்துக்கு இழிவை சேர்க்கிறது, அவர்கள் இழிவடைந்து செல்லக்கூடிய வார்த்தைகள். அப்ப பிஸ்மில்லா என்று நீங்கள் சொன்னால், அப்ப நமக்கு பிடிக்காத ஏதாவது விஷயங்கள் நடக்கும் போது நாம் இந்த பிஸ்மில்லா என்று சொல்வது, அந்த ஷைத்தாண்ட தீண்டுதலால் அது நடக்குமாக இருந்தால் பிஸ்மில்லா என்று சொல்வது அவனுக்கு அது இழிவை சேர்க்கும். அவன் என்ன செய்வான், எப்படியாவது நமக்கு எதிராக சூழ்ச்சிகளை செய்யத்தான் ஆரம்பிப்பான், எப்படியாவது நமக்கு ஒரு நோவினை ஏற்படுத்ததான் அவன் முயற்சி செய்வான். அப்ப நாங்க அப்படியான விரும்பாத சில விஷயம் நடக்கும்போது நாங்க எப்படி சொல்வது என்பது அவன் என்ன செய்துவிடும், அவனை இழிவடைய செய்துவிடும் என்பதைத்தான் நமக்கு இந்த செய்தி சொல்கிறது. ஷேக் நாசருதீன் அல்பானி ரஹிமத்துல்லாஹி அவர்கள் இதை சஹீஹ் என்று குறிப்பிடக்கூடிய ஒரு செய்தி. பாருங்க, அப்ப இந்த இடங்கள் ரசூலுல்லாஹ் எப்படி வழிகாட்டுறாங்க, பிஸ்மில்லா என்று சொல்லுங்க என்று வழிகாட்டுகிறார்கள். அதே போன்று அடுத்து நாம் ஒரு ஹதீஸை படிப்போம். அதாவது ஒரு தனது வீட்டிலிருந்து வெளியே செல்லும் போது பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்று சொல்வாராக இருந்தால் அவருக்கு சொல்லப்படும், இது போதுமானது, இது உங்களுக்கு போதுமானது, நீங்க என்ன செய்ய நல்வழியை பெற்று விட்டீர்கள், இது உங்களுக்கு போதுமானதாகவும் பாதுகாப்பாகவும் இது ஆகிவிட்டது, ஷைத்தான் இதை சொன்னவரை விட்டு ஒதுங்கி விலகி சென்று விடுகிறான் என்று வரக்கூடிய ரிவாயத். இந்த ரிவாயத்தை பொறுத்தவரையில ஷேக் அல்பானி இது சஹீஹ் என்று தான் சொல்றாங்க. இன்னும் சிலர்கள் இந்த ரிவாயத்துல சில விமர்சனங்கள் இருக்கத்தான் செய்து இல்லைன்னு இல்லை, சிலர்கள் பலவீனப்படுத்தக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஆனால் ஷேக் அல்பானி ரஹிமத்துல்லாஹ் இதை சஹீஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு ரிவாயத். ஒரு வீட்டை விட்டு வெளியேறும் போது பிஸ்மில்லா அல்லாஹ்வுடைய திருநாமத்தால் அல்லாஹ்வுடைய பெயரால் தவக்கல்து அலல்லாஹ், நான் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைத்தேன், எனது காரியங்கள் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்தேன், லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ், அவனை கொண்டே அன்றி நாம் ஒரு நன்மையை செய்வதாக இருந்தாலும் தீமையிலிருந்து விடுபடுவதாக இருந்தாலும் அவனை கொண்டே அன்றி இல்லை என்று வரக்கூடிய வார்த்தைகள். இது இந்த ரிவாயத் வீட்டை விட்டு வெளியேறும் போது ஓதக்கூடிய துஆவில் வரக்கூடிய ஒரு ரிவாயத். ஷேக் அல்பானி இது சஹீஹ் என்றாங்க. இன்னும் சிலர் இதனுடைய ரிவாயத்துல பலவீனம் இருக்கிறது என்று சொல்வார்கள் என்பது. அப்ப இது பிஸ்மில்லாவோடு தொடர்பட்டு வரக்கூடிய மற்றும் ஒரு செய்தியாக நாம் பார்க்கலாம். அடுத்ததாக அருமை சகோதரர்களே, பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு மஅஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ வஹுவ ஸமீஉல் அலீம் என்ற இந்த துஆவை ஒரு காலையிலும் மாலையிலும் 3 முறை சொல்லும் போது அவரை எந்த ஒன்றும் அவரை தீண்டாது, எந்த ஒன்றின் மூலம் அவருக்கு பாதிப்பு இல்லை என்று வரக்கூடிய இந்த துஆவுடைய ரிவாயத்திலும் விமர்சனங்கள் இருக்கிறது. இதிலும் விமர்சனங்கள் இந்த ரிவாயத்தில் இருக்கிறது. சில அறிஞர்கள் ஷேக் அல்பானி போன்றவங்க இதை சஹீஹ் என்று சொல்கிறார்கள். இது திர்மிதியில 3388, உஸ்மான் இப்னு அஃபான் அறியக்கூடிய ஒரு செய்தி. அந்த ரிவாயத்துல சில விமர்சனங்கள் இருக்குது. இப்னு மாஜாவுடைய 3869 செய்தி. ஆனால் ஷேக் அப்துல் அசீஸ் துரைஃபி போன்ற அறிஞர்கள் ஹஃபிதுல்லாஹ் சமகால ஹதீஸ்களுடைய அறிஞர்கள்ல சொல்றாங்க, இதை ஒரு தடவை சொல்றது ஆதாரபூர்வமானது என்ற ஒரு ரிவாயத்தையும் அவருக்கு செய்தியை முன்வைக்கிறாங்க. இது பாத்தீங்கன்னா பிஸ்மில்லாஹ் அல்லாஹ்வுடைய திருநாமத்தால், அதாவது அவன் எப்படிப்பட்டவன், அந்த திருநாமம் எப்படிப்பட்டது, லா யதுர்ரு மஅஸ்மிஹி ஷைஉன், அவனது திருநாமத்தோடு எதுவும் என்ன செய்யாது, தீங்கிழைக்க முடியாது. அவனுடைய பேர் சொல்லப்பட்டு விட்டால் அந்த பேரோடு எதுவும் என்ன செய்ய முடியாது, இந்த பூமியில வானத்துல எதுவும் தீங்கு செய்ய முடியாது. அப்படிப்பட்ட வலிமை மிக்க திருநாமம் பிஸ்மில்லாஹ் என்பது. வஹுவ ஸமீஉல் அலீம், அவன் யாவற்றையும் செவியேற்பவனாக யாவற்றையும் அறிந்தவனாக அவன் இருக்கிறான் என்ற இந்த துஆ, பிஸ்மில்லாஹ் இல்லதி லா யதுர்ரு மஅஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ வஹுவ ஸமீஉல் அலீம் என்ற இந்த துஆவாக இதை நாம் பார்க்கிறோம். அடுத்த நறுமை சகோதரர்களே, இன்னும் ஒரு துஆ பிஸ்மில்லாஹ்வோடு தொடர்படுத்தி நாம் பார்ப்போம். இதா வலஜர் ரஜுலு பைத்தஹு, ஒரு மனிதன் தனது வீட்டுக்குள் நுழைந்து விட்டால் ஃபல்யகுல், அவர் சொல்லட்டும், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரல் மௌலிஜி வ கைரல் மஹ்ரஜி, கைரல் மௌலிஜி வ கைரல் மஹ்ரஜி, பிஸ்மில்லாஹி வலஜ்னா வ பிஸ்மில்லாஹி ஹரஜ்னா வ அலல்லாஹி ரப்பினா தவக்கல்னா சும்ம லயுஸல்லிம் அலா அஹ்லி, பிறகு தனது குடும்பத்தாருக்கு சலாம் சொல்லட்டும். ஒருத்தர் வீட்டுக்கு நுழையும் போது இந்த துஆவை ஓதிவிட்டு, அல்லாஹும்ம யா அல்லாஹ் இன்னி அஸ்அலுக, நான் உன்னிடம் கேட்கிறேன், கைரல் மௌலிஜ் என்ற சிறந்த அந்த நுழைவாயில், அதே போன்று சிறந்த அந்த வெளியாகுதல், அதே போன்று உனது பேரை கொண்டு நாம் நுழைகிறோம், உனது பேரை கொண்டே நாம் வெளியாகிறோம், உன்மீதே நாம் தவக்குள் வைத்தோம் என்று சொல்லிவிட்டு அந்த குடும்பத்தாருக்கு அவர் என்ன செய்வார், அவர் சலாம் சொல்வார் என்று வரக்கூடிய இந்த ரிவாயத். அப்ப இதை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா இது அழகான ஒரு துஆவாக பொருளாதாரன்றது. ஆனா இந்த ரிவாயத்து பலவீனமானது தான். இந்த ரிவாயத்தை ஷேக் அல்பானி ரஹிமத்துல்லாஹ் என்ன செய்யறாங்க, ضعيف என்று சொல்லக்கூடிய ஒரு ரிவாயத் அபூ தாவூத்ல 5906 செய்தியாக வருகிறது. அப்ப இந்த துஆ பலவீனமானது. ஆனா நாங்க ஆரம்பத்துல படிச்சோம் என்ன, பிஸ்மில்லாஹ் என்று சொல்வது ஆதாரபூர்வமானது. அது முஸ்லிம்ல நாங்க ஹதீஸை படிச்சோம், முஸ்லிம்ல படிச்ச ஹதீஸ், முஸ்லிம்ல அந்த ஹதீஸை பார்த்தோம். ஒரு நுழையும் போது பிஸ்மில்லாஹ் என்று சொல்லுதல் ஆதாரபூர்வமான செய்தி. இந்த துஆ முழுமையாக வரக்கூடிய இந்த துஆவுடைய அமைப்பு என்பது என்ன, இது ஒரு பலவீனமான ரிவாயத் என்பது நாங்கள் புரிந்து. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரல் மௌலிஜி வ கைரல் மஹ்ரஜி பிஸ்மில்லாஹி வலஜ்னா வ பிஸ்மில்லாஹி ஹரஜ்னா வ அலல்லாஹி ரப்பினா தவக்கல்னா வரக்கூடிய ரிவாயத் என்னதான், இது ஒரு பலவீனமான ரிவாயத்.
அடுத்ததாக அருமையான சகோதரர்களே, இதில் நாம் பிஸ்மில்லா என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளை அடுத்ததாக நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு பிராணியை அறுக்கின்ற போது, அது ஒட்டகமா இருக்கலாம், மாடா இருக்கலாம், கோழியாக இருக்கலாம், அல்லது மார்க்கம் ஹலாலாக்கியவைகள் உண்பதற்கு அவைகளை அறுக்கின்ற போது என்ன செய்வது? பிஸ்மில்லா என்று சொல்றது. இது கட்டாயம். இந்த இடத்துல சொல்றது கட்டாயமானது. அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டுதான் அறுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு அறுக்கப்படாதவர்கள் நாங்கள் செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது, உண்ணக்கூடாது என்று நமக்கு மார்க்கம் என்ன செய்திருக்கிறது? தடுத்திருக்கிறது. எனவே இது பிஸ்மில்லா அல்லாஹும்ம தகப்பல் மின் முஹம்மதின் வ ஆலி முஹம்மதின் வ மின் உம்மத்தி முஹம்மதின் சும்ம ضحى به. முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாயத் ஆயிஷா ரலியல்லாஹு அறிகிறாங்க, ரசூலுல்லாஹ் அந்த உதுஹியா அந்த ஆட்டை அவங்க ரசூலுல்லாஹ் அறுத்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி இதை முஹம்மதிடமிருந்து, முஹம்மதுடைய குடும்பத்தாரிடமிருந்து, அதே போன்று எனது உம்மத்திடமிருந்து இதை ஏற்றுக்கொள்வாயாக, இந்த சமுதாயத்துக்கு. அப்ப இவ்வளவு பேருக்கு பாருமா ரசூலுல்லாஹ் அந்த நன்மையில அனைவரையும் கூட்டு சேர்க்கிறான், அனைவரையும் கூட்டு சேர்த்தாங்க. இதுல பிஸ்மில்லா என்றுதான் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? ஆரம்பித்தார்கள் என்பதை நாங்க பார்க்கிறோம். எனவே இந்த இடத்துல கட்டாயம் பிஸ்மில்லா என்று சொல்லணும். சில ரிவாயத்துல பிஸ்மில்லாஹி வல்லாஹு அக்பர் என்று வருது, பிஸ்மில்லாஹி வல்லாஹு அக்பர் என்றும் ரிவாயத்துகள் வருகிறது. ஆனால் இது முஸ்லிமுடைய இந்த ரிவாயத் பலமான ரிவாயத்தாக இருக்கிறது என்பதை நாங்கள் இதுல பார்க்க வேண்டும். அடுத்ததாக என் அருமையான சகோதரர்களே, இதில் பிஸ்மில்லா என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பங்கள்ல, அதாவது லா ஸலாத்த லிமன் லா வுது அலஹு, யாருக்கு வுது இல்லையோ அவருக்கு தொழுகை கிடையாது. அது ஆதாரபூர்வமான செய்திகள். ஆனா இதுல வலா வுது லிமன் லம் யذ்குர் இஸ்மல்லாஹி அலைஹி, யார் பிஸ்மில்லா என்று சொல்லவில்லை அவருக்கு வுது இல்லை என்று வரக்கூடிய இந்த பகுதி இருக்கிறதே, இந்த ரிவாயத் பலவீனமான ரிவாயத் தான். அதனாலதான் அறிஞர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பிஸ்மில்லா என்றதை வுது செய்யும் போது சொல்வது என்பது ஒரு முஸ்தஹப், வாஜிப் அல்ல. இந்த ஹதீஸை வச்சு பாத்தீங்கன்னா வாஜிப் என்று வந்துடும். ஆனா இந்த செய்தி ஆதாரபூர்வமானது அல்ல. ஷேக் அல்பானி இது ضعيف என்று சொல்கிறார்கள். சஹல் பின் சஅத் அஸ்-ஸாயிதி அறியக்கூடிய ஒரு செய்தி. எனவே இதுல நாங்க பிஸ்மில்லா என்று வுது செய்ய ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லா என்று சொல்லுதல் என்பது ஒரு சுன்னத்தான வழிமுறை. ஆனா அந்த இடத்துல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று வரவில்லை, பிஸ்மில்லா என்று தான் வருகிறது என்பதை நாங்க புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இதுல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, அதே மாதிரி ஒரு ஜனாசாவை கபர்ல வைக்கும் போது ஹதீஸ்ல பாக்குறோம், பிஸ்மில்லா வாலா மில்லத்தி ரசூலில்லா அல்லது பிஸ்மில்லா வாலா சுன்னத்தி ரசூலில்லா என்று வாசகங்கள் வரும். அல்லாஹ்வுடைய பெயரால், அல்லாஹ்வுடைய தூதருடைய மார்க்கத்தின் மீது இந்த ஜனாசாவை நாங்கள் செய்யறோம், கபர்ல வைக்கிறோம் என்று அந்த மாதிரி அந்த இடத்துல பிஸ்மில்லா என்ற வாசகம் ஹதீஸ்ல இடம்பெறுவதை நீங்க பார்க்கலாம். பிஸ்மில்லா வாலா மில்லத்தி ரசூலில்லா, பிஸ்மில்லா வாலா சுன்னத்தி ரசூலில்லா என்ற ரிவாயத்துகள் வரும். எனவே இதுல நாங்க இன்னொரு வேறுபாடு என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, இப்ப சில இடங்கள்ல முழுமையாக வரும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது முழுமையாக சொல்வதற்கு வரும். அந்த இடங்கள் நாங்க முழுமையாக சொல்ல வேண்டும், மற்ற இடங்கள் பிஸ்மில்லா என்று அந்த அளவோட வந்துச்சுன்னா அந்த இடத்துல பிஸ்மில்லா மட்டும்தான் நாம் சொல்லுவோம். நமக்கு அதுதான் சுன்னா நமக்கு வழிகாட்டுகிறது. எனவே அந்த அடிப்படையில நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது இதுல இப்ப ரசூலுல்லாஹ் கடிதங்களை எழுதும் போது என்ன செய்வாங்க? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று முழுமையாக எழுதி இருக்கிறாங்க. குர்ஆன்ல கூட நீங்க பார்க்கலாம், சூரத்து நம்ல் என்ற அத்தியாயத்தில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த கடிதத்தை எழுதும் போது எப்படி எழுதினாங்க? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று தான் ஆரம்பித்தாங்க என்று அந்த அத்தியாயத்தில் நீங்க பார்க்கலாம். அதே போன்று ரசூலுல்லாஹ் ஒப்பந்தம், ஹுதைபியா ஒப்பந்தத்தை ரசூலுல்லாஹ் எழுதும் போதும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று தான் எழுதுமாறு சொல்றாங்க. இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள். அதே போன்று குர்ஆனை ஓதும் போது, குர்ஆனை ஓதும் போது நாங்க என்ன செய்யறது? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்வது என்ற இந்த இடங்கள் எல்லாம் முழுமையாக நாங்க சொல்ல வேண்டிய இடங்களாக ஹதீஸ்கள் இடங்கள். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்றைய பாடத்துல நாங்க பிஸ்மில்லா என்பது ஒரு மிக வலிமையான ஒரு வார்த்தை. நாங்க ஒரு முழுமையான நம்பிக்கையோடு, அந்த ஈமானிய உறுதியோடு இந்த வார்த்தையை நாங்க வெளிப்படுத்த வேண்டிய இடங்கள் நாங்க இதை வெளிப்படுத்த வேண்டும். அது உண்மையில் நமக்கு என்ன ஒரு பெரும் பாதுகாப்பாக, நமக்கு அரணாக இருக்கக்கூடியதான் இந்த பிஸ்மில்லா. ஷைத்தானுடைய அந்த சூழ்ச்சிகள்ல இருந்து, அதே போன்று வேறு வேறு கெட்ட தீய விளைவுகள் இருந்து, இதுல இருந்து நமக்கு என்ன ஒரு பாதுகாப்பை நமக்கு தரக்கூடிய வார்த்தை. அப்ப நமது வீட்டுல நமது பிள்ளைகளுக்கு நாம் இந்த வார்த்தைகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும், இந்த வார்த்தைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த வார்த்தை சில இடங்களை நீங்க எடுத்தீங்கன்னா சில பலவீனமான வார்த்தைகள், சில செய்திகள் இதுல வருது. பிஸ்மில்லா அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குபுஸி வல் கபாயிஸ், கழிவறைக்கு செல்வதற்கு முன்னால பிஸ்மில்லா அங்க வார பிஸ்மில்லாண்ட வாசம் அது பலவீனமானதான். அது ஆதாரபூர்வமானது அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குபுஸி வல் கபாயிஸ் என்ற ரிவாயத் தான். எனவே இப்படி நாங்க முக்கியமான இடங்கள்ல பிஸ்மில்லான்னு சொல்லக்கூடிய மார்க்க நமக்கு சொல்லி தந்த இடங்கள், இன்றைக்கு நாங்க பாடத்துல படித்த இடங்கள், இன்றைக்கு நாங்க எடுத்தோம்னு சொன்னா, இன்றைக்கு நாங்க மிக முக்கியமாக பார்த்த இடங்கள்ல திரும்ப சுருக்கமாக நாங்க மீட்டுவோமாக இருந்தால், அதாவது கட்டாயமாக மார்க்கம் வலியுறுத்தக்கூடிய ஒரு இடம் என்ன, ஒரு அறுக்கின்ற போது, ஒரு பிராணியை அறுக்கின்ற போது அங்கு கட்டாயம் பிஸ்மில்லா என்று
சொல்ல வேண்டும். அல்லாஹ்வுடைய பேர் சொல்லப்படவில்லை, அது நமக்கு சாப்பிடுவது ஹராம். அந்த இடத்துல கட்டாயம் பிஸ்மில்லான்னு சொல்லுவது, பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர். அதே போன்று சொல்லலாம், நீங்க பார்க்கலாம், அதாவது இந்த தவாஃபை ஆரம்பிக்கின்ற போது, தவாஃப் ஆரம்பிக்கும் போது அந்த ஹஜருல் அஸ்வத் அந்த கல்லிலிருந்து அவங்க ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்வார்கள். ஆனா ரசூலுல்லாஹ் கப்பர தக்பீர் சொன்னாங்கன்னு தான் முஸ்லிம்ல ரிவாயத் வருது. ரசூலுல்லாஹ் அல்லாஹு அக்பர் தான் ஆரம்பித்தாங்கன்னு தான் வருது. இந்த பிஸ்மில்லான்ற வார்த்தையை பொறுத்தவரையில் அது அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அப்படி சொன்னாங்கன்னு தான் வருது. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொன்னார்கள் என்று வருது. ரசூலுல்லாஹ் சொன்னது அல்லாஹு அக்பர் என்பதை ஹதீஸ்ல படிக்கிறோம். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹுடைய செயலை முன்மாதிரியாக இருப்பவர்கள் பிஸ்மில்லாஹ் அல்லாஹு அக்பர்னு சொல்லலாம். அவங்களோட அந்த செயல் என்ன செஞ்சிருக்கலாம், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வதை கேட்டு அவங்க சொல்லலாம். எனவே ஹதீஸுடைய வாசம் நாங்க நேரடியாக பார்த்தா கப்பர் அல்லாஹ் அக்பர் தான் வருது. என்ன சொல்றாங்க, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு முதல் சுற்றை ஆரம்பிக்கும் போது தான் அப்படி சொன்னாங்க, பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர். அதன் பிறகு அல்லாஹ் அக்பர் தான் சொன்னாங்க என்ற விளக்கத்தையும் அதற்கு சொல்வார்கள். அதை நாங்க இந்த இடத்தை ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்ப எனவே இங்க முதலாவது நாங்க இந்த இடத்தை இதுல புரிந்து என்ன, அதாவது ஒரு பிராணியை அறுக்கின்ற போது நாங்க பிஸ்மில்லா என்று சொல்றது ஒரு கட்டாயமான இடம். அதே போல நாங்க பார்த்தோம், ஒரு ஜனாசாவை அடக்கின்ற போது பிஸ்மில்லாஹி வஅலா மில்லத்தி ரசூலில்லாஹ் என்பது ஹதீஸ்ல வரக்கூடிய வாசகம். அதே போன்று இந்த ரிவாயத் பலவீனமானது. என்ன, வீட்டுக்குள் நுழையும் போது ஓதக்கூடியது. ஆனா வீட்டுக்குள் நுழையும் போது பிஸ்மில்லா என்று சொல்லக்கூடிய ரிவாயத் என்னதான், அது ஆதாரப்பூர்வமானது. அதே போன்று இந்த காலை மாலையுடைய துவாவில் பிஸ்மில்லாஹ் இல்லதி லா யதுர்ரு என்று அதுல வரக்கூடிய வாசகம் பிஸ்மில்லான்றதை நாங்க பார்த்தோம். அதே போன்று ஒரு வீட்டை விட்டு வெளியேறும் போது என்ன செய்வது, பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்று இதுல பிஸ்மில்லாஹ்ன்ற வாசகம் வருகிறது. இந்த ரிவாயத் சம்பந்தமான சில விமர்சனங்கள் இருக்கிறது என்பதை பார்த்தோம். அதே போன்று என்ன செய்யறது, வாகனம் இடறிய சந்தர்ப்பத்துல ஷைத்தானை நேரடியாக அவர் திட்டிய போது சொல்லுவாங்க, அவ்வாறு நீங்கள் சொல்லாமல் என்ன பிஸ்மில்லாஹ்னு சொல்லியிருந்தால் அவன் இழிவடைந்திருப்பான். அவன் ஒரு அப்ப எனவே நாங்க விரும்பாத சில விஷயங்கள் நடக்கும் போது பிஸ்மில்லாஹ்னு சொல்வது ஷைத்தானுக்கு என்ன செய்யும், இழிவை ஏற்படுத்தக்கூடியது என்பதை நாங்க இதுல பாக்குறோம். அதே போன்று வீட்டுக்குள் நுழையும் போதும் சாப்பிடும் போதும் பிஸ்மில்லாஹ் என்று சொல்வது, அந்த வீட்டுல ஷைத்தான் தங்குவதற்கு அவனுக்கு அனுமதி இல்லை, அந்த வீட்டுல அவனுக்கு உணவு உட்கொள்வதற்கு அனுமதி இல்லை, அவைகள் ஹராமாக்கப்பட்டு விடுகின்றன என்கின்ற அளவுக்கு வலிமையான வார்த்தை பிஸ்மில்லா. இந்த இடங்கள் நாங்க படிச்சோம். அதே போன்று அதாவது வேறு சில சந்தர்ப்பங்கள் நாங்க படித்தோம். வேறு சில சந்தர்ப்பம் வீட்டுடைய கதவை மூடும் போது பிஸ்மில்லா. அதே போன்று பாத்திரங்களை மூடும் போது பிஸ்மில்லா. குறிப்பாக பெண்கள் இதை சகோதரிகள் அறிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். பாத்திரங்களை மூடும் போது நாம் பிஸ்மில்லா என்று நாம் சொல்லுதல், அதன் மூலம் என்ன செய்யுது, அதற்கு பாதுகாப்பு இருக்கிறது என்பதை நாம் இதிலே பார்த்தோம். அதே போன்று ஒருவர் தூங்கும் போது வரக்கூடிய துவாக்கள்ல பிஸ்மிக அல்லாஹும்ம அமூது வ அஹ்யா, இந்த துவா பெரும்பாலும் அனைவருக்கும் மன்னமான ஒரு துவா தான், பிஸ்மிக அல்லாஹும்ம அமூது வ அஹ்யா என்ற ரிவாயத். இன்னொரு ரிவாயத்து வருது, நாங்கள் அந்த துவா படிக்கலாம். அது முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாயத் தான். நாங்க இதுக்கு முன்னால பார்த்த ரிவாயத் இது, இந்த முஸ்லிமுடைய 5257 ரிவாயத். இதுல ஒரு துவாவும் சேர்ந்து வரும். என்ன துவா அது, பிஸ்மிக ரப்பி வதஅது ஜம்பி வபிக அர்ஃபஉஹு இன் அம்சக்த நஃப்ஸி ஃபர்ஹம்ஹா வ இன் அர்ஸல்தஹா ஃபஹ்ஃபத்ஹா பிமா தஹ்ஃபது பிஹி இபாதக ஸாலிஹீன் என்ற துவா. ரசூலுல்லாஹ் அதை என்ன செய்வாங்க, தனது விலாப்புறத்தை படுக்கையில வைக்கும் போது அவங்க ஓதக்கூடிய துவா பிஸ்மிக ரப்பி. அதனை எப்படிதான், எனது ரப்புடைய திருநாமத்தை கொண்டு நான் எனது விலாப்புறத்தை வைத்தேன் என்று சொல்றாங்க. பிஸ்மிக ரப்பி என்றுதான் ஆரம்பிக்கலாம். வதஅது ஜன்பி என்ற துவாவும் இடம்பெறுகிறது. எனவே இந்த ஹதீஸ் நாங்க படிச்சோன்னா, விரிப்பை நாங்க படுக்கையுடைய விரிப்பை தட்டுகின்ற போது, அதாவது நம்ம கீழங்கின் ஓரத்தால் விரிப்பை தட்டுகின்ற போது இவ்வாறு அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லுதல், பிஸ்மில்லாஹ் என்று சொல்லுதல் என்ற இந்த ரிவாயத். அப்ப இந்த இடத்திலும் பிஸ்மில்லா என்று சொல்ல வேண்டும் என்பதை படித்தோம். அதே போன்று நாங்க உணவு உட்கொள்ளும் போது, உணவாக இருக்கலாம், எதுவும் பருகுவதாக இருக்கலாம், பிஸ்மில்லா அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு. மறந்து விட்டால் பிஸ்மில்லாஹி ஃபி அவ்வலிஹி வ ஆஹிரிஹி அல்லது பிஸ்மில்லாஹி அவ்வலஹு வ ஆஹிரஹு என்று நாங்க பார்த்தோம். அதே போன்று ஒரு கணவன் மனைவியுடைய இல்லற வாழ்வில் அவங்க ஓத வேண்டிய முக்கியமான துவாவாக பிஸ்மில்லா அல்லாஹும்ம ஜன்னிபின ஷைத்தான வ ஜன்னிபிஷ் ஷைத்தான மா ரஸக்தனா. அதே போன்று ஒரு நோய், உடல்ல வலி ஏற்படுகிறது, ஒரு இடத்துல வலியாக இருக்கிறது. அப்ப அந்த வலி உள்ள இடத்தில் அவர் தனது கையை வைத்து பிஸ்மில்லா என்று 3 முறை, அதை தொடர்ந்து இந்த துவா என்னது, அஊது பில்லாஹி வ குதுரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிரு 7 முறை. அஊது பில்லாஹி வ குதுரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிரு. பிள்ளைகளுக்கு நாங்கள் அவங்களுக்கு சொல்ல வைத்து பிள்ளைகளுக்கு ஓத சொல்லலாம் அப்படி வலிகள் ஏற்படும் போது, அல்லது நாமே ஓதிவிடலாம். அப்படி முடியாவிட்டால் நாமே ஓதிவிடலாம். பெற்றோர்கள் அந்த இடத்துல கையை வைத்து ஓதி விடுதல், அல்லது அவர்களுக்கு சொல்ல ஓத வைத்தல் என்ற அமைப்பிலும், அல்லது அவர்களை மரணமிட வைத்தல், இந்த துவாக்களை
வேதனை உள்ள வலி உள்ள இடத்தில் இவ்வாறு நாம் கையை வைத்து ஓதக்கூடிய துஆவிலும் பிஸ்மில்லா 3 முறை, அதை தொடர்ந்து 7 முறை அஊது பில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிரு. அதே போன்று அடுத்து நாங்கள் படித்தோம் என்ன, ஒரு நோய், பொதுவாக எந்த நோயாக இருக்கலாம், இந்த நோய் என்று எதுன்னு வரல, அவர் ஒரு நோய்வாய்ப்படுகின்ற போது அவர் தனது உமிழ் நீரை எடுத்து அவர் மண்ணில் என்ன செய்து அவரது தனது கையை வைத்து அவர் என்ன செய்கிறார், மண்ணோடு கலந்து விடும் போது என்று சொல்லி வருது. அப்ப எனவே அவ்வாறு வைத்தவராக இவர் ஓதுறது பிஸ்மில்லாஹி துர்பத்து அர்தினா பிரீகதி பஅதினா யுஷ்ஃபா சகீமுனா பிஇذனி ரப்பினா என்ற துஆ. அதே போன்று ஒரு நோய் விசாரிக்க செல்கிறோம், அந்த நோயை விசாரிக்க செல்லக்கூடியவர்கள் நாம் ஓதக்கூடிய அழகான வார்த்தைகள், இந்த அளவுக்கு இது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஓதிய வார்த்தைகளா வரக்கூடிய வார்த்தைகள். பிஸ்மில்லாஹி யுப்ரீக் வ மின் குல்லி தாஇன் யஷ்ஃபீக் வ மின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸத் வ மின் ஷர்ரி குல்லி தி ஐன். அது இன்னொரு துஆ படிச்சோம், பிஸ்மில்லாஹி அர்கீக் மின் குல்லி ஷைஇன் யூதீக் மின் ஷர்ரி குல்லி நஃப்ஸின் அவ் ஐனி ஹாசிதின் அல்லாஹு யஷ்ஃபீக் பிஸ்மில்லாஹி அர்கீக் என்ற துஆவும் வருகிறது. 2 துஆ இதில் நாங்கள் பார்த்தோம். அதே போன்று இது நாங்கள் இன்னொரு சந்தர்ப்பத்தை பார்த்தோம், என்ன அந்த இதனுடைய வலிமையை சொல்வதற்காக, அந்த சிறுவன் அவன் என்னை கொள்ள வேண்டும் என்றால் நீ இவ்வாறு சொன்னால்தான் என்னை கொள்ளலாம் என்று சொல்கின்ற அளவுக்கு வலிமையான வார்த்தையாக இதில் இருப்பது பிஸ்மில்லாஹ், பிஸ்மில்லாஹி ரப்பில் குலாம். அதே போன்று நாங்கள் ஆரம்பத்தில் பார்த்து என்ன, அதாவது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது மக்களுக்கு சொன்னது அல்லாஹ்வுடைய பேரை கொண்டுதான் இது என்ன செய்கிறது, பயணிப்பதும் மீட்பதும் என்று அவங்க சொன்னாங்க என்ற பகுதி. அப்ப எனவே இந்த பிஸ்மில்லா என்பது சம்பந்தமான இன்றைய வகுப்பில் நாங்கள் பல விஷயங்களை படித்தோம். அப்ப இன்றைய நாங்கள் துஆவுடைய பகுதியில் நாங்கள் என்ன செய்யலாம், இதில் ஒரு துஆ நாங்கள் மரணமிட்டுக் கொள்வதற்கு முயற்சிப்போம். இதுல இன்றைக்கு படித்த துஆக்கள்ல அந்த இஸ்திகாராவுடைய துஆவுடைய விளக்கத்தை நாம் சில நாளைக்கு பார்ப்போம். இதுல நாங்க ஏதாவது ஒரு துஆ, இன்றைக்கு படித்த துஆக்கள்ல ஒரு துஆவை நாங்கள் மீட்டிக்கொள்ளும், ஒரு 3 தடவை இந்த துஆவை மீட்டும். நான் சொல்றத தொடர்ந்து நீங்க சொல்லுங்க. பிஸ்மில்லாஹி துர்பத்து அர்தினா பிரீகதி பஅதினா யுஷ்ஃபா சகீமுனா பிஇذனி ரப்பினா. பிஸ்மில்லாஹி துர்பத்து அர்தினா பிரீகதி பஅதினா யுஷ்ஃபா சகீமுனா பிஇذனி ரப்பினா. பிஸ்மில்லாஹி துர்பத்து அர்தினா بريقة بعضنا يشفى سقيمنا بإذن ربنا. பார்க்காம சொல்லுங்க. بسم الله تربة عرضنا بريقة بعضنا يشفى سقيمنا بإذن ربنا. بسم الله تربة عرضنا بريقة بعضنا يشفى سقيمنا بإذن ربنا. بسم الله تربة عرضنا بريقة بعضنا يشفى سقيمنا بإذن ربنا. بسم الله அல்லாஹ்வின் பெயரால், அதாவது துர்பத்து அர்தினா எமது பூமியுடைய மண், பிரீகதி பஅதினா எமது சிலருடைய உமிழ் நீரோடு கலந்து விடுமாக இருந்தால், யுஷ்ஃபா சகீமுனா எமது நோய் என்ன செய்யும், அந்த நோய் குணப்படுத்தப்படும், பீதின் ரப்பினா எமது ரப்புடைய அனுமதியுடன் என்று வரக்கூடிய இந்த துஆ. அப்ப எனவே இந்த துஆ நாங்கள் என்ன செய்யலாம், மரணம் விடலாம். அதே போல பல துஆக்கள் நாங்கள் இதில் படித்தோம். சில துஆவுடைய பகுதி நாங்கள் அந்த துஆக்களை ஒவ்வொன்றாக பார்க்கலாம். இன்றைய வகுப்பு நாம் என்ன செய்வோம், இத்தோடு நிறைவு செய்து கொள்கிறோம். அல்லாஹ் உங்கள் அனைவர்களுக்கும் அருள் செய்ய போதுமானவன்.